Hello everyone, welcome to Ultimate Test Series Solution. Number இருக்குது Test Series ஓட Part 7ல. So Part 7ல பார்த்தீங்கன்னா Part Test தான் போய்கிட்டு இருக்குது. So இந்த Part Testக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Gravitation, Mechanical Property of Solid, Mechanical Property of Fluid, Thermal Property of Matters. ஓகேவா? இந்த 4 லெசன்ல இருந்து क्वेश्चंस இருக்குது. First question, elongation of bar of cross section area A due to self weight. நல்லா பாரு, என்ன வெயிட் தொங்கிக்கிட்டு இருக்கு? அவனோட ஓன் வெயிட் தொங்குது. புரியுதா இல்லையா? பொதுவாக ஒரு கயிறு மேலே என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு மாசு தொங்க விட்டுருவீங்க. அப்போ இந்த கயிறு மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? எம்ஜி அளவுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எந்தெந்த பாட்டில் நல்லா பாரு, இந்த பாட்டில் எம்ஜி ஃபோர்ஸ், இந்த பாட்டில் எம்ஜி ஃபோர்ஸ், இந்த பாட்டில் எம்ஜி ஃபோர்ஸ், இந்த பாட்டு எல்லா பாட்டிலையுமே எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆனால் நம்ம கேள்வியில் பார்த்தோன்னா கீழே வெயிட் எல்லாம் தொங்கவில்லை. அது ஏன் எலாங்கேட் ஆகுதுன்னா அதோட வெயிட்னாலேயே அது எலாங்கேட் ஆகுது. எதனால் எலாங்கேட் ஆகுது? அதோட வெயிட்னாலேயே அது எலாங்கேட் ஆகுது. ஓகேவா? அப்போ நல்லா பாரு, நான் ஒரு சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த போர்ஷனோட வெயிட் எவ்வளோ? சரியா? அப்போ லென்த்தை பொறுத்து சேஞ்ச் ஆகும். கரெக்டாக இல்லையா? இதோட மொத்தம் வெயிட் எவ்வளோ? W which is equal to total mass into gravity. ஆனால் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அப்போ எவ்வளோ லென்த் அதுக்கேற்ற மாதிரி வெயிட் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? டிஎல்னு ஒரு லென்த் எடுத்துக்கோ. இந்த டிஎல் வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும்? 0லேருந்து எல் லென்த் வரைக்கும். புரியுதா இல்லையா? அப்போ நம்ம இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணுறோன்னா என்ன கிடைக்கும்? நம்ம மொத்தத்துக்கு பாதியில். சரியா? இந்த எம்ஜிங்கிற வெயிட் எங்கே ஆக்ட் ஆகுது? இதோட சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் என்ன? இதோட மொத்தத்துக்கு பாதி, L/2ல. அப்போ நல்லா பாரு, நம்ம ஃபார்முலா என்ன? Young's modulus is equal to work upon weight upon area, the stress by area. கரெக்டா? டெல்டா எல் எல். புரியுதா இல்லையா? இப்போ நான் எந்த லென்த் எடுக்கிறது, எந்த லென்த் எலாங்கேட் ஆகுது, எந்த கணக்கை நான் எடுக்கிறது அப்படின்னா நம்ம சின்ன சின்ன ஒரு பகுதியாக எடுக்கிறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இது மொத்தத்துக்கு பதிலாக L/2 அப்படின்னு சொல்லிடுவோம். புரியுதா? L/2 ஏன் வருதுன்னு புரியுதா இந்த இடத்துல? அப்போ என்கிட்ட யங்ஸ் மாடலஸ் இது கேட்குறாங்க, டெல்டா எல் கேட்குறாங்க. டெல்டா எல்லோட வேல்யூ வெயிட் அப்பான் ஏரியா L/2. ஏன் இங்கே 2 போட்டிருக்கோன்னு புரியுதா? ஏன்னா எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குது? எல்லா பிளேஸ்லையுமே மாஸ் இருக்கு. கரெக்டாக இல்லை? இதுக்கு சின்ன மாஸ், இதுக்கு சின்ன மாஸ். அப்போ எதை எடுக்கிறது? சென்டர் ஆஃப் மாஸ் எடுக்கணும். புரியுதா? சரி, இப்போ ராட் இருக்குன்னு வச்சுக்கோமா, இது இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ இது கீழே வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் இழுக்குதுன்னா mgh இழுக்குமா? இது எவ்வளோ ஹைட்டில் வச்சுருந்தீங்களோ அந்த ஹைட் ஹச். இதே நீ இப்படி வச்சுருக்க, இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? நல்லா பாரு, மாஸ் வந்து m, கிராவிட்டி என்ன g. இப்போ அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா பாரு, ஒரு பகுதி 0 ஹைட்டில் இருக்குது, இன்னொரு பகுதி எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? L ஹைட்டில் இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஒரு பகுதி 0 ஹைட்டில் இருக்குது, இன்னொரு பகுதி என்ன இருக்குது? h ஹைட்டோ L ஹைட்டில் இருக்குது. அப்புறம் எந்த ஹைட் எடுத்துக்கிறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதோட பாதி எடுத்துக்குவோம். இதோட பாதி. அப்போ h/2. அப்போ இதோட மொத்தம் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குது? இந்த பிளேஸில் தான் இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குன்னு கணக்கு. சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதோடது என்ன ஆயிடுச்சு? இங்கேருந்து இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? சென்டர் ஆஃப் மாஸ் h/2 ஹைட்டில் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும். சரியா? சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குது. அப்போ இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? L/2. ஓகே, புரிஞ்சிருச்சுட்டாங்க. நல்லா பாரு, இந்த ஆப்ஷன் மார்க் பண்ணக்கூடாது, ஏன்னா டைமென்ஷனலி தப்பு. இது பாரு, 2 piston of hydraulic lift have a diameter of 60 cm and 5 cm. Is the force exerted by the large piston. Large pistonல what is the force exerted by large pistonல எவ்வளோ ஃபோர்ஸ்னு கேட்குறேன். இங்கே ஃபோர்ஸ் எனக்கு தெரியாது. 50 Newton is based on smaller. அப்போ இங்கே நான் 50 Newton கொடுக்குறேன். பாஸ்கல்ல என்ன சொல்லுது? ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா, ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. வெரி குட். இதோட ஃபோர்ஸ் எவ்வளோ? 50 Newton. ஏரியா ஃபார்முலா என்ன? πr². ரேடியஸ் கொடுக்கல, டயாமீட்டர் கொடுத்துருக்கான். நான் டயாமீட்டரை எடுத்துக்கிறேன். என்ன சார் உங்கள் சட்டமா? πr² தானே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நல்ல பேர் ரெண்டு சைடுமே டயாமீட்டர் இருக்கு. நீ இங்கேயும் by2 போடுவேன். இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? π 60/2 × 60/2ன்னு போடுவேன். அதுக்கு பேசாமல் என்ன பண்ணு, இந்த ரேஷியோ தானே, இந்த 2 கேன்சல் ஆகிற போகுது, இந்த π கேன்சல் ஆகிற போகுது. புரியுதா இல்லையா? அதனால நான் ஸ்ட்ரைட்டாக 5 எடுத்துட்டேன், அங்கே 60 எடுத்துட்டேன். இப்போ இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது? எனக்கு 10ன்னு கிடைக்குது. கரெக்டாக இல்லையா? இதெல்லாம் இங்கிட்டு கொண்டு வந்துடு. 6 6 36 00 000
by 5. 5 நீ எப்படி எழுதலாம் 10/2 எழுதலாம். அப்போ 36 2ஆல் மல்டிப்ளை பண்ணா 7200. ஓகே, இல்லைன்னா 72 வருது. எந்த ஆப்ஷனில் இருக்குது? இந்த ஒரு ஆப்ஷனில் தான் அவைலபிளாக இருக்குது. முடிச்சிரு கொஸ்டின். மேக்ஸிமம் ஹைட் ரீச் பை அ ராக்கெட் ஃபயர்ட் when a speed equal to 60% of the escape velocity. சரியா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ராக்கெட் வச்சுருக்கீங்க. இந்த ராக்கெட் நீ 100% எஸ்கேப் வெலாசிட்டியில் அனுப்புனா நீ என்ன இந்த ராக்கெட் என்ன ஆயிரும்? காணாமல் போயிடும். ஆனால் இப்போ நீங்கள் எவ்வளோ வேகத்தில் அனுப்பியிருக்கீங்க? 60% அனுப்பியிருக்கீங்க. எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? √2gm/r. இப்போ நீங்கள் என்ன வேகத்தில் அனுப்புறீங்க? 60% ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி. அப்போ இதை நான் 6/10 டைம்ஸ் √2gm/rன்னு எழுதலாமா? நீங்கள் இந்த வேகத்தில் அனுப்புனீங்கன்னா அது போயிடும், வெளியவே போயிடும். சரிங்களா, டோட்டல் எனர்ஜி 0 ஆகி இது வெளியே போயிடும். சப்போஸ் நீங்கள் இந்த வேகத்தில் தான் அனுப்புறீங்க, அதால் என்ன பண்ண முடியாது? அவ்வளோ ஹைட்டுக்கு போக முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கன்சர்வேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அது எங்கே வச்சுருக்கீங்க? அந்த சேட்டலைட்டை எர்த்துலேருந்து லான்ச் பண்ண போகிறீங்க. அப்போ எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்குது. இங்கேருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 6 ரேடியஸ் தூரத்தில் இருக்குது. அப்போ இனிஷியலாக இவனோட எனர்ஜி என்ன? -gmm/r. புரியுதா? ஃபைனலாக இந்த சேட்டலைட்டை நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க. அந்த சேட்டலைட் ஏதோ ஒரு ஹைட் ரீச் ஆகுது. இந்த ஹைட் h. அப்போ இந்த ஹைட் ரீச் ஆகுதுன்னா இந்த இடத்துல வேல்யூ என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி -gmm/r + h. அந்த h வந்து ஹைட் ப்ளஸ் என்ன இருக்கும்? ஸோ ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்கோம்? அந்த அளவுக்கு கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துருக்கோம். கரெக்டாக இல்லையா? அப்போ ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்கப்ப நான் கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்து அனுப்புகிறேன். மேலே போக கைனெட்டிக் எனர்ஜி கம்மியாகும். ஏன்? எனக்கு கிராவிட்டி இருக்குது கீழே. அப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா 12mv². இது ஸ்டார்டிங்கில் என்னது? கைனெட்டிக் எனர்ஜி. இது பொட்டன்ஷியல் எனர்ஜி. மேலே போக கைனெட்டிக் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது? கூடிக்கிட்டே போகுது. எனி டிஃபிகல்ட்டி? டவுட் ஏதாவது இருக்கா? சரி, இருந்தால் கேட்டுக்கோ. v², இந்த வியோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி நான் எழுத போகிறேன். 12m, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 2gm/r -gmm/r. நீ கேட்கலாம், ஃபைனலில் கைனெட்டிக் எனர்ஜி ஏன் சார் இல்லை? நல்லா பாரு, இன்னும் கைனெட்டிக் எனர்ஜி இருந்தால் அவன் இன்னும் மேலே போயிருப்பான். அப்போ அவன் டாப் பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட்டை போய் ரீச் பண்ணுறான்னா அதுக்கு மேலே அவன்கிட்ட கைனெட்டிக் எனர்ஜி இல்லை மேலே போகிறதுக்கு. சேட் பாக்ஸ் அப்படியே இதாகிடுச்சா? இப்போ நல்லா பாரு, இந்த டூ கேன்சல், இந்த எம்மை உள்ளே கொண்டு வந்துரு. அப்போ இந்த வேல்யூ 36/100. இந்த வேல்யூ இது வேணால் சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. என்ன டேபிளில் 4 டேபிளில் 9/25 வரும். அப்போ இது 9/25 -1. அப்போ 25லேருந்து 9 போயிடுச்சுன்னா -16/25 gmm/r = -gmm/r + h. இதெல்லாம் கேன்சல். இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 16r + h is equal to 25r. Excuse me. இது உள்ள bracket open பண்ணிக்கோ. இது அங்கிட்டு சப்ராக்ட் பண்ணிட்டேன். h ஓட வேல்யூ 9/16 டைம்ஸ் r. எங்கே மேட்ச் ஆகுது? புரியுதா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சேட்டே லாக் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறீங்களா இல்லை? ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அனுப்பி. ஓகே, கிளியர் சார். இப்போ தான் மெசேஜ் பண்ணுறாங்க. A uniform rod of mass m and length L is hanging from a ceiling. The variation of tensile strength with respect to distance. பேசிக்லி அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு கேட்குறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன? நான் ஸ்ட்ரெயின்னு சொல்லிட்டேன். ஸ்ட்ரெஸ்ஸு கேட்குறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. கரெக்டாக இல்லையா? இப்போ ஒரு ராட் இருக்குது, இதை தொங்க விட்டுருக்கீங்க.
ஏரியா கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. அப்போ எது சார் வேரி ஆகுதுன்னா அதோட வெயிட் வேரி ஆகுது. எப்படி சார் வெயிட் வேரி ஆகும்? நல்லா பாரு, ஒரு ராட் இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல இவனை யார் யாரெல்லாம் கீழே இழுக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவன் மட்டும்தான் இவனை கீழே இழுக்கிறான். கரெக்டா இல்லையா? இந்த பகுதியில் இவனை யார் கீழே இழுக்கிறான்? இந்த வெயிட் மட்டும்தான் இவனை கீழே இழுக்கிறான். நான் இந்த பகுதியில் போறேன், இந்த மொத்த வெயிட்டும் அவனை கீழே இழுக்கிறாங்களா? புரியுதா இல்லையா? நான் இந்த பகுதியில் போறேன், இந்த மொத்தமாக அவனை கீழே இழுக்கிறாங்க. நான் இந்த பகுதிக்கு போனா இந்த மொத்த வெயிட்டும் அவனை கீழே இழுக்குது. புரியுதா இல்லையா? அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ மாஸ் அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வெயிட்டும் அதிகமாகுது. அப்போ எப்படி நான் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது? மாஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எனக்கு ஃபார்முலா என்ன? நல்லா பாரு, இந்த ராடோட லென்த் L, இந்த L லென்த்தோட மாஸ் எவ்வளோ? M. கரெக்டா இல்லையா? L லென்த்தோட மாஸ் எவ்வளோ? M. அப்போ 1 மீட்டரோட மாஸ் எவ்வளோ? 1 யூனிட்டோட மாஸ் எவ்வளோ வரும்? மாஸ் அப்பான் லென்த். கரெக்டா? ராஜசேகர் வந்து R/VE டேஷ் ஸ்கொயர் -1. நீங்க போட்டிருக்க அந்த வேல்யூ எனக்கு என்னன்னே புரியல தம்பி. அது என்ன ஷார்ட்கட் ஃபார்முலாவா? அவர் ஏதோ அனுப்பியிருக்காரு. என்ன அனுப்பியிருக்காரு? R/VE/V the whole square -1. VE ஓட வேல்யூ 60. இது எனக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னே புரியல தம்பி. இது என்ன ஃபார்முலா? இது ஏன் வந்துச்சு? புரியுதா? இப்ப நல்லா பாரு, the variation of tensile strength with distance x. x பொறுத்து மேல இருந்து கேட்கிற டிஸ்டன்ஸ், மேல இருந்து இருக்க டிஸ்டன்ஸ் x. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் x ன்னு சொன்னால் மொத்த டிஸ்டன்ஸ் L. அப்ப இந்த குட்டியோண்டு மாஸோட லென்த் எவ்வளோ? எனக்கு அந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் தெளிவா அனுப்புங்க. டிவைட் பைல இருக்கா? ஓகே, R டிவைடட் பை சரி. இந்த இடத்துல இப்ப V யோட வேல்யூ 60%. அப்ப 100/60ன்னு போடணுமா? அப்படின்னா என்ன வந்துச்சு நம்மளுக்கு? அந்த மாதிரி டிவைட் பண்றப்ப 100/60னா 9/25ன்னு வந்துச்சு. இந்த வேல்யூ இந்த இடத்துல நீ கொண்டு போய் சப்ராக்ட் பண்ணா 9 - 25 VE/V போடணுமா? எழுதிருவோம். VE வந்து 100%, இது வந்து 100/, இது VE/V. VE VE/V. ஓகே, வரேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபார்முலா பார்க்குறேன், அதனால எனக்கு ஐடியா என்ன ஸ்ட்ரைக்கே ஆகல. VE/V தானே சொல்லியிருக்காங்க இந்த ஈக்குவேஷன். நான் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து VE/V எப்படி எழுதலாம்? 100/60. அப்போ 100/60 the whole square. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா, எனக்கு இப்போ தான் புரிஞ்சு. 90 days கிராஷ்க்கு நான் யூஸ் பண்ண ஃபார்முலாவா எனக்கு ஞாபகம் இல்லை. சரியா? நான் அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த ஃபார்முலாவில். நான் இந்த ஃபார்முலா பார்த்ததே இல்லைன்னு வேற சொல்லிட்டேன்டா. அதுக்கப்புறமேல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமல் சொல்கிறேன். சார் நீங்கள் சொன்ன ஃபார்முலா சார் இது. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்மளுக்கு டைரக்ட் ஆன்சர் வருது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். ஓகேவா?
VE by V வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஸ்கொயர் மைனஸ் 1 போட்டுக்கோ, அந்த இடத்துல ஆன்சர் வந்துடும். வாத்தி ஜெயிக்கு கொஷின் வருமா? என்னத்த சொல்லு, இப்போதான் ஒருத்தர் பேச்சு வாங்கிட்டு வந்திருக்கான் இந்த லெக்சருக்கு முன்னாடி, நீ வாங்காத. இப்போ நல்லா பாரு, இங்கே முன்னாடி ஒருத்தவங்க ஆன்சர் சொன்னாங்க 1 யூனிட்டோடது இவ்வளோ, அப்போ இதோட லென்த் என்ன L மைனஸ் எக்ஸ். அப்போ L மைனஸ் எக்ஸோடது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன், M by L இன்டூ L மைனஸ் எக்ஸ். இது என்னது, இதான் என்னோட மாசு. கரெக்டா? நான் இதை கிராவிட்டியால் மல்டிப்ளை பண்ணிட்டா வெயிட் ஆயிரும். எனக்கு என்ன வேணும், டென்சைல் ஸ்ட்ரென்த்து. அப்போ சாரி டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன, ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன, இந்த இடத்துல M L மைனஸ் எக்ஸ் டிவைட் பை L. இது மொத்தம் மாசு. கிராவிட்டியால் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இது வெயிட் ஆயிடுச்சு. வெயிட்டை ஏரியாவால் டிவைட் பண்ணுறேன், ஏன்னா ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா தான் ஸ்ட்ரெஸ்ஸு. புரியுதா? இப்போ இதை வந்து உள்ள சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது நல்லா பாரு, mg by a மைனஸ் mgx by al. இதில் எது வேரியபிள், இந்த எக்ஸ். நம்ம எவ்வளோ ஹைட்டாக சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த எக்ஸ் தான் வேரியபிள். அப்போ இது மொத்தம் கான்ஸ்டன்ட். அப்போ என் சிக்மா வேல்யூ பாரு, சிக்மா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் mgx al பிளஸ் இது மொத்தம் கான்ஸ்டன்ட். அப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, y is equal to இது x. அப்போ இது மொத்தம் என்னது, நெகட்டிவ் ஸ்லோப் மைனஸ் mx பிளஸ் சி. அப்போ எந்த கிராஃப் மைனஸ் mx பிளஸ் சி இருக்கோ அதான் ஆன்சர். சரியா? இஃப் த கான்செப்ட் வில் கம் இன் JEE ஆல்சோ சார். JEE சிலபஸ் பாருங்க, இந்த சிலபஸ் தானே, அப்போ இந்த கான்செப்ட் தானே வரும். சொல்லு, எங்கேயாச்சும் புக்கில் JEEக்கு தனியாக ஒரு ஓம்ஸ்லாவும் நீட்டுக்கு தனியாக ஒரு ஓம்ஸ்லாம் இருக்கா? ஒரே கான்செப்டியா. A liquid of mass 1 kg is filled in a flask as shown in the figure. The force exerted by the flask on the liquid. The force exerted by the flask on the liquid. See, எவ்வளோ force? The force exerted by the flask on the liquid. இந்த ஃப்ளாஸ்க்கு இந்த லிக்விட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னு கேட்குறாங்க. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த லிக்விட் கீழே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அந்த ஃபோர்ஸ்க்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் வரப்போகுது, அவ்வளோதான். புரியுதா லாஜிக் என்னன்னு? இந்த ஃப்ளாஸ்க்கு இந்த லிக்விட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும், லிக்விட் ஃப்ளாஸ்க் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குதோ அதே அளவுக்கு ஃபோர்ஸ் தான் ஃப்ளாஸ்க் லிக்விட் மேலே கொடுக்க போகுது. அப்போ இந்த லிக்விட் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்க போகுது, மாஸ் வந்து 1, அப்போ m இன்டூ ஜி. அப்போ 10 அளவுக்கு யார் ஃபோர்ஸ் கொடுக்குறா, லிக்விட் ஃப்ளாஸ்க் மேலே கொடுக்குறா. அப்போ ஃப்ளாஸ்க்கு எவ்வளோ கொடுக்கணும், 10 அளவுக்கு ஃபோர்ஸை கொடுக்கணும். ஓகே, நல்லா பாரு. இந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ ஸ்டீல் ராட் இஸ் ஷோன். ராட் இருக்குது, அதை சொல்லியிருக்காங்க, லென்த் கொடுத்துட்டாங்க, y is equal to யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துட்டாங்க. பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் இஸ், நல்லா பாரு, ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கொடுத்துட்டான், உன்கிட்ட லோடு கேட்குறான். ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன தம்பி, ஜிகே. ஒன்று மெசேஜ் பண்ணுறீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க, இல்லை பண்ணலன்னா பண்ண வேண்டாம். சரியா? மெசேஜ் பண்ணுற டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணாதான் இல்லை மற்றவங்க மெசேஜ் பார்க்க முடியல என்னால். மொத்தத்துக்கு வரிசையாக 5 மெசேஜ் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து மற்றவங்க மெசேஜே பார்க்க முடியாது. எனக்கு உங்கள் மெசேஜ் மட்டும் தான் தெரியுது, அது எல்லாமே டெலீட்டட் மெசேஜ். நான் என்ன பண்ணுவேன் அதில்? இப்போ நல்லா பாரு, ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. ஸோ அவங்க ஃபோர்ஸ் தான் கேட்குறாங்க உன்ட்ட. அப்போ ஃபோர்ஸ் வேணும்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா. ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல இருக்கு 400 மில்லியன். ஸோ ஆன்சரில் எல்லாத்துலேயும் மில்லியன் இருக்குது, அதனால நான் எம் அப்படி வச்சுருக்கேன். நீ மில்லியன்னு சொன்னாலும் சரி, இல்லை மெகான்னு சொன்னாலும் சரி, உன் இஷ்டம். ஏரியா, இதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் என்ன இந்த ராடுக்கு, πr ஸ்கொயர். அப்போ பை, ரேடியஸ் எவ்வளோயா, இந்த இடத்துல கொடுத்துருக்கான் டேட்டா. நீ பாட்டு இங்கே இருக்க லென்த்தை போட்டுறாத. பை 5/100 இன்டூ 5/100. இந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணு. இந்த 2 0 இதோட கேன்சல். கரெக்டா? இந்த வேல்யூ கேன்சல் பண்ண இது 20. இந்த 4 5 are 20, இந்த 20 கேன்சல். புரியுதா? அப்போ என்ன இருக்கு நம்மள்ட்ட, பை மில்லியன். பையோட வேல்யூ என்ன, 3.14.
ஸோ 3.14 மில்லியன் நியூட்டன். நியூட்டன் ஏன் வந்துச்சு? ஏன்னா ஃபோர்ஸோட யூனிட். ஸோ மில்லியன் சொன்னாலும் சரி, மெகான்னு சொன்னாலும் ஓகே தான். இஃப் அ பாடி இஸ் ப்ரொஜெக்டட் வித் அ ஸ்பீட் லெஸ் தென் எஸ்கேப் வெலாசிட்டி, நான் எஸ்கேப் வெலாசிட்டி அளவு கொடுத்தேன்னா டோட்டல் எனர்ஜி 0 ஆயிரும், இந்த பாடி வந்து வெளியே போயிடும். சப்போஸ் நான் கொடுக்குற எனர்ஜி அந்த அளவுக்கு இல்லைன்னா என்ன ஆகும்? the body can reach a certain height and may fall down. கரெக்ட், மேலே போய்கிட்டே இருக்கும், அடுத்து என்ன ஆகும்? கீழே விழுகும். ஆனால் 4வது ஆப்ஷன் என்ன இருக்கு? ஆல் ஆஃப் த அபவ். மற்ற ஆப்ஷனும் பார்க்கணும். the body can reach a certain height and may fall down in a parabolic path. பாசிபிலிட்டி இருக்கு, மேலே போகும். பட் நல்லா பாரு, எர்த்து ரொட்டேஷன்லேயும் தானே இருக்குது. அப்போ எர்த்தோட ரொட்டேஷனால அது நேராக போகாமல் என்ன பண்ணலாம்? லேசாக ஒரு ஹரிசாண்டல் வெலாசிட்டினால அது பேர் பேரபோலிக் பாத்லேயும் வரலாம். the body may orbit in earth, இதுவும் பாசிபிள். ஏன்னா நான் கொடுக்குற வெலாசிட்டி சப்போஸ் ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருந்தால் பாடி என்ன ஆகும்? ஆர்பிட்டில் போய் மாட்டிட்டு அவன் பாட்டிக்கு இப்படி சுற்ற ஆரம்பிச்சிருவான். ஸோ 3மே பாசிபிள்னால ஆல் ஆஃப் த அபோவ். an astronaut inside an earth satellite experience weightlessness. ஒரு ஆஸ்ட்ரோனட் இருக்கான், எங்கே இருக்கான்? எர்த் சேட்டலைட்குள்ளே இருக்கான். அவனுக்கு என்ன ஃபீல் ஆகுது? வெயிட்லெஸ்னஸ் ஃபீல் ஆகுது. வெயிட்லெஸ்னஸ் ஃபீல் ஆகுதுன்னா நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஹிம்மா. தம்பி நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் சரியா, என் கிளாஸ் எப்பவும் கூலாக போகும். இன்றைக்கி என்னென்னு தெரில, புது புது ஸ்டூடெண்ட் வரீங்க. ஒன்று மெசேஜ் பண்ணால் மெசேஜ் வச்சிரு, டெலீட் பண்ணுறேன்னா மெசேஜ் பண்ணவே வேண்டாம் சரியா. இந்த ஜிகேங்கிற ஐடி தோனியோட தம்ப்நெயில் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றால் நான் மற்ற மெசேஜும் ரீட் பண்ண முடியல சரியா. மரியாதை கொடுத்தா மரியாதையை காப்பாற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் ஹிம். அவன் மேலே எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலையா? நல்லா பாரு, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சப்போஸ் நோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஆனால் இங்கே என்ன வார்த்தை இல்லை? நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை. ஏன்னா யோசிச்சு பாரு, நீ சேட்டலைட்குள்ளே இருக்க சரியா, அது எர்த்தோட சேட்டலைட் தானே. அப்போ எர்த்து சேட்டலைட்னா அந்த எர்த்து சேட்டலைட் வந்து எர்த்தை சுற்றி தானே வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ எர்த்தை சுற்றி வருதுன்னா அந்த சேட்டலைட் மேலே எர்த்து வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கொடுக்குதா இல்லையா? கொடுக்குது. அப்போ நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஹிம்மா. கண்டிப்பாக எர்த்து வந்து சுற்றி வரப்போ அது இழுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ எர்த்து வந்து பட் எது இல்லை? நோ நெட் ஃபோர்ஸ் இல்லை. ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர் கேன்சல் அவுட் ஆயிரும் சரியா. நெட் ஃபோர்ஸ் தான் இருக்காது, பட் ஃபோர்ஸ் இருக்குது. இது ஃப்ரீலி ஃபாலிங்கா? ஆமாம். ஏன்னா ஜி வந்து ஈக்குவல் டு 0 ஆனாதான் வெயிட்லெஸ்னஸ். நோ ரியாக்ஷன் இஸ் எக்ஸைட்டட் பை த ஃப்ளோர் ஆன் த சேட்டலைட். அவன் தான் காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கானே. எப்போ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? இப்போ நான் நிற்கிறேன்னா, நான் எம்ஜி ஃபோர்ஸ் கீழே கொடுக்குறேன்னா இந்த தர என்ன பண்ணும்? ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் என் மேலே கொடுக்கும். பட் சப்போஸ் நான் கீழே கொடுக்குற எம்ஜியும் மேலே கொடுக்குற ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல்னால தான் நான் நிற்கிறேன். பட் சப்போஸ் நான் கீழே எம்ஜியை கொடுக்கலனா தரையும் என் மேலே என்ன கொடுக்காது? ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்காது, நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்காது. அப்போ பி கரெக்ட், சி கரெக்ட். he is far away from earth surface. earth surfaceல நம்ம தூரமா இருக்கானா? ஆமா தூரமா இருக்கான். கரெக்டா இல்லையா? அப்பதான் இது சாத்தியம். இல்ல எர்த் சர்ஃபேஸ்ல நம்ம ரொம்ப தூரமா போயிட்டான்னு வச்சுக்கோயேன், அதுக்கு கேஸ் வராது ஓகேவா. ஏன்னா எர்த்ல இருந்து அவன் ரொம்ப தூரமா போயிட்டானா அவன் எர்த்தோட சேட்டலைட்டாவே இருக்க மாட்டான். ஆனா வெயிட்லெஸ்னஸ்னால தானே ஃப்ரீ ஃபால் ஆகும். எஸ், ஸோ ஃப்ரீ ஃபால் சரியா, ஜி இஸ் ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா ஃப்ரீ ஃபால். அந்த ஃப்ரீ ஃபால் நடக்கிறப்ப வெயிட்லெஸ்னஸ் இருக்காது, வெயிட்லெஸ்னஸ் இருக்கும். அப்படின்னா என்ன? உன்னோட வெயிட் பார்த்தனா ஃப்ரீ ஃபால் அப்போ ஜியோட வேல்யூ என்ன ஆயிரும்? ஜி நெட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ வெயிட்டோட ஃபார்முலா என்ன? எம் இன்டூ ஜி நெட். அப்போ நம்மளுக்கு மாஸ் இருக்கு, ஆனால் வெயிட் 0. அந்த வெயிட் 0னால தான் அது பேர் வெயிட்லெஸ்னஸ்னு சொல்லுவோம் ஓகேவா. அப்போ பியும் கரெக்ட், சியும் கரெக்ட். டி ஏன் தப்பு? ஏன்னா நீங்கள் ரொம்ப தூரத்தில் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் எர்த் சேட்டலைட்டே இல்லை. ஏன்னா எர்த் சேட்டலைட்னு சொன்னால் எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கணும். பக்கத்தில் அந்த கிலோமீட்டர் கணக்கில் நான் சொல்லியிருப்பேன் லெக்சரில் ஓகேவா. அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் எர்த்தை சுற்றி வர முடியும். The mass m is rotated with an angular velocity omega. The rod is massless and Young's modulus y. The length, area, extension of the rod வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். in terms of ஒமேகால இருக்கு. அப்போ எக்ஸ்டென்ஷன் கேட்குறான். எக்ஸ்டென்ஷன் ஃபார்முலா என்ன? டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எல் ஏரியா யங்ஸ் மாடுலஸ். எனி டிஃபிகல்ட்டி? இப்போ ஃபோர்ஸ் எப்படி எழுதியிருக்காங்கன்னா நல்ல பேர் இது ரொட்டேஷனல் மோஷனா. அப்போ ஃபோர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒமேகால வேணும். அப்போ இது பேசிக்கலி ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் எல். இங்கே ஒரு எல் இருக்கு, ஏ இன்டூ ஒய்.
இப்போ இதை வந்து இது கூட ஈக்குவேட் பண்ணு. இங்கே ஏவோட வேல்யூ என்ன 1, பியோட வேல்யூ என்ன 2, கரெக்டா? சியோட வேல்யூ என்ன 2, ஏரியா கீழே இருக்கப்போ 1 மேலே வந்துச்சுன்னா -1, ஈயோட வேல்யூ -1. இப்போ a + b + c + d + e கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் கூட்டு. இந்த +2 -2 கேன்சல், இப்போ 2 + 1 3, இல்லைன்னா எல்லாத்தையும் கூட்டு 5, அதுலேருந்து 2 போயிடுச்சுன்னா இந்த வேல்யூ. எனி டிஃபிகல்ட்டி இல்லை. வெரி குட். The buoyant force exerted by a fluid on square body is more than exerted on the spherical body. இல்ல பாரு, ஸ்கொயர் பாடியில் அதிகமான buoyant force இருக்குமா? buoyant force ஃபார்முலா என்ன? density of fluid, volume of fluid displaced into gravity. கரெக்டா இல்லையா? இதில் வந்து அது என்ன ஷேப்பில் இருக்குன்னு கேட்டிருக்காங்களா? கிடையாது. The buoyant force exerted is equal to weight of the liquid displaced. இந்த buoyant force எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? weight of the liquid displaced. இது என்னது? density into volume என்ன கொடுக்கும்? weight. கரெக்டா இல்லையா? ஸோ density into volume வந்து மாஸ் கொடுக்கும், மாஸ் into gravity வந்து weight. இந்த weight எதோட வெயிட்க்கு ஈக்குவலாக இருக்கும்? weight of the fluid displaced. இதான் என்னல்லா? இதான் ஆர்கிமெட்டிக்ஸ் பிரின்சிபல். அப்போ அசர்ஷன் தப்பு, ரீசன் கரெக்ட். assertion தப்பு, reason correct. By how much will a steel rod 1 mm long expand when heat from 25 ல இருந்து கொடுக்குறீங்க coefficient of volume expansion. நல்லா பாரு எவ்வளோ லென்த் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான்? காமா கொடுத்துருக்கான். சரியா? அப்போ காமா எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன வேணும்? லென்த் வேணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் வச்சோம். அப்போ வால்யூமுக்கும் இது காமாக்கும் லீனியர் எக்ஸ்பென்ஷனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? இதான் ரிலேஷன்ஷிப். பீட்டாக்கும் இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? இதான் ரிலேஷன்ஷிப். ஞாபகம் வச்சுக்கோ. ஆல்ஃபா வந்து β/2, ஆல்ஃபா வந்து γ/3. அப்போ நம்மளுக்கு ஆல்ஃபா வேணும் எதுலேருந்து? காமால இருந்து. அப்போ காமாவை 3ஆல் டிவைட் பண்ணிட்டோம். ஆல்ஃபா என்ன? 10⁻⁻5. இப்போ எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் கேட்குறாங்க. நான் எப்படி எழுதலாம்? லென்த்து ஆல்ஃபா டெல்டா டி. லென்த் எவ்வளோ? 1 மீட்டர். ஆல்ஃபா என்ன? 10⁻⁻5. டெம்பரேச்சர் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? 30. சார் எங்கள் சார் தெளிவாக சொல்லி கொடுத்தாரு, எப்பயுமே டெம்பரேச்சரை கெல்வின்ல எழுதணும். உங்கள் சார் நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. சரியா? பட் சேஞ்ச் வந்து டிகிரி செல்சியஸ்லையும் கெல்வின்லையும் சேமாக இருக்கும். அதனால நீ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டிகிரி செல்சியஸ்லையும் சேஞ்ச் கண்டுபிடிச்சாலும் சரி, கெல்வின்ல சேஞ்ச் கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டு சேஞ்சுமே ஈக்குவலாக இருக்கும். அதனால எதில் கண்டுபிடிச்சாலும் ஒரே கதை தான். சரியா? இல்லை சார் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சார், நான் எங்கள் வாத்தியாரை ஃபாலோ பண்ணிக்கோ. இந்த இடத்துல 298 போட்டுக்கோ, இந்த இடத்துல 328 போட்டுக்கோ, அது சப்ராக்ட் பண்ணி 30ன்னு கொண்டு வா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போறீங்க. நல்லா பாரு, ஆன்சரில் 3 வரணும். 3 இருக்கு, ஒரே ஒரு ஆன்சர் இது மட்டும்தான். புரியல சார்? நல்லா பாரு, இது எல்லாமே SI யூனிட்ல இருக்க. ஆன்சர் மீட்டரில் இருக்குமா? எனக்கு மீட்டரா மில்லிமீட்டரா மாற்றணும். 10⁻³ போயிடும். அப்போ 30 × 10⁻² மில்லிமீட்டர். இது சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, ஆன்சர் வந்துடும். புரிகிறதா? வெரி குட். Consider the following statement regarding terminal velocity. Terminal velocity statement கேக்குறாங்க. Terminal velocity is proportional to square of the radius. நல்லா பாரு, ஃபார்முலா என்ன? terminal velocity ஓட ஃபார்முலா என்ன? 2/9 v square rho minus sigma g divide by neta. இதான் ஃபார்முலா. இது v ஸ்கொயர் எங்க இருந்து வந்துச்சு? ரேடியஸோட ஸ்கொயர். சாரி. சரியா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? டெர்மினல் வெலாசிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ். இந்த v ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ்க்கு ப்ரொபோர்ஷனலா? ஆமா, v இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸோட ஸ்கொயர். அடுத்து டெர்மினல் வெலாசிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்டா? நல்லா பாரு, வெலாசிட்டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. நான் அவன் என்ன சொல்றான்? ஸ்கொயர் ரூட்னு சொல்றான். சரியா? ஸ்கொயர் ரூட் கிடையாது, ஜஸ்ட் 1/. ஓகே, ஸோ அது தப்பாயிருச்சு. ஓகேவா? ஸோ எது கரெக்டு? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கு. In a U-tube, mercury and water are filled. Mercury is filled up to a height of 10 cm. What is the height of water in it? U-tube problem. டைரக்டான ஃபார்முலா நான் கொடுத்து வச்சிருப்பேன். அவங்க ரெண்டு பேர் ஏதோ ஒரு ஹைட்ல ரீச் ஆகுறாங்கன்னா ரெண்டு பேரோட ப்ரெஷர் எப்படி இருக்குது? சேமாக இருக்கும் இங்கேருந்து. அப்போ இவன் 10 cm மேலே ஏறுறானா, இவன் ஏறினதும்
ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? அதாவது ஈக்குவல் டெப்த்தில் ரெண்டு பேரோட ப்ரெஷர் எப்படி இருக்கும்? ஸோ நான் வரைஞ்சிருக்கதே கொஞ்சம் தப்பு, இப்படி வரைவோம். சரியா? அப்போ ரெண்டு பேரும் ஒரே ஹரிசாண்டல் லெவலில் இருக்காங்கன்னா இந்த ரெண்டு பேரோட ப்ரெஷர் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். சரியா தம்பி? இப்போ நம்ம சால்வ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் சாப்டர் சொல்லுங்கன்னா இந்த சாப்டர் சால்வ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கொஸ்டின் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். இப்போ இங்கே நம்ம எப்படி எழுத போகிறோம்? P0 + ρg h1. இந்த சைடு இருக்க ப்ரெஷர் என்னது? P0 + ρ2 g h2. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். இது ஈக்குவேட் பண்ணுறப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கேன்சல், இந்த ஜி அந்த ஜி கேன்சல். அப்போ டைரக்ட் ஃபார்முலா ஞாபகம், ρ1 h1 = ρ2 h2. ஒரு யூடியூப் இருக்கு. மெர்க்யூரி இஸ் ஃபில்ட் அப் டு ஹைட் ஆஃப் 10 சென்டிமீட்டர். சரி, 10 சென்டிமீட்டர். மெர்க்யூரியோட டென்சிட்டி என்ன? இது மெர்க்யூரியோட டென்சிட்டி. ஹைட் எவ்வளோ சென்டிமீட்டர்? 10 சென்டிமீட்டர். ரெண்டாவது இடத்துல நம்ம என்ன வச்சிருக்கோம்? தண்ணி. தண்ணியோட டென்சிட்டி எவ்வளோ? இவ்வளோ. ஹைட்டு தெரியாது. ஹைட்டோட வேல்யூ என்ன வருது? புரியுதா? ஸோ இங்கே டென்சிட்டி ஆஃப் மெர்க்யூரி நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஓகே. A cube of mass m, density d is suspended from a point P by a spring of stiffness K. ஓகே, இது இப்போ தண்ணிக்குள்ள வச்சிருக்கீங்க, டென்சிட்டி வந்து d. அப்ப எலாங்கேஷன் எவ்வளோ? நல்லா பாரு நவீன்குமார், படிக்க வந்திருக்கீங்களா இல்லை சென்னை கைஸ் இருக்காங்களா இல்லைன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்களா? வந்தீங்கன்னா படிங்க. சரியா? சென்னை கைஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? குரூப் ஸ்டடி பண்றீங்களா? படிங்க. ஐயோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்புறம் உட்காந்து கடைசியில் ஃபீல் பண்ணுறது நீங்கள் தான். அதனால் இந்த இடத்துல ஃபோர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா டைரெக்டாக கொடுத்துருப்போம். டெரிவேஷன் வேணும்னா என்ன டெரிவேஷன்? இது நல்லா பாரு, கீழே எம்ஜி, இந்த ஸ்ப்ரிங் மேலே இழுக்குது, பயான் ஃபோர்ஸும் மேலே இருக்கு. கரெக்டாக இல்லையா? அப்போது கீழே ஆக்ட் ஆகிற எம்ஜி இஸ் ஈக்குவல் டு மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ப்ளஸ் பயான் ஃபோர்ஸ். அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வேணும்னா எம்ஜி மைனஸ் யூன்னு எழுதலாம். சரியா? இந்த எம்ஜியை நம்ம எப்படி எழுதலாம்? டென்சிட்டி ஆஃப் சாலிட், வால்யூம் ஆஃப் சாலிட் இம்மர்ஸ் வந்து வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிடுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதனால நான் இப்படியே போட்டேன். டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட், சரியா, வால்யூம் இன்டூ ஜி. இந்த வால்யூம் இன்டூ ஜி நீ காமன் எடுத்துக்கலாம். அப்போ டென்சிட்டி ஆஃப் சாலிட் மைனஸ் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட். கரெக்டா? இப்போ இதுல இருந்து டென்சிட்டி ஆஃப் சாலிடை வெளியே எடுக்கணும்னு சொன்னா, டென்சிட்டி ஆஃப் சாலிட் என்னது? கேபிட்டல் டி. சரியா? கேபிட்டல் டி நான் வெளியே எடுக்க போறேன்னு சொன்னால் இந்த வேல்யூ 1 மைனஸ் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் என்ன? ஸ்மால் டி பை கேபிட்டல் டி. நான் என்ன பண்ணியிருக்கேன்? வெளியே எடுக்கிறேன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இது உள்ளே கொண்டு வா, ஏன் இந்த டியை உள்ளே கொண்டு வா. இங்கே டி வந்துருமா? இந்த டி தான் ரோ எஸ், ரோ எஃப்னா ஸ்மால் டி. உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணேன்னா இங்கே டி இருக்கும், இந்த டி இந்த டி இந்த டி அந்த டியோட கேன்சல் ஆயிரும். புரியுதா? இப்போ பாரு, வால்யூம் இன்டூ டென்சிட்டி என்ன? வால்யூம் இன்டூ டென்சிட்டி மாஸ். அப்போ மாஸ் இன்டூ கிராவிட்டி. இது ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா, நீ ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஃபார்முலா தனியாக வேணா அடுத்த ஸ்லைடில் எழுதிடுறேன். இதெல்லாம் உனக்கு டைரக்டாக தெரிய வேண்டிய ஃபார்முலா. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஜி. அப்போ நீ பேசிக்லி வெயிட்னே போடலாம். வெயிட் இன்டூ 1 மைனஸ் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் பை டென்சிட்டி ஆஃப் சாலிட். சரியா? இதுதான் பார்த்தனா ஆக்சுவல் வெயிட், இது வந்து அப்பேரண்ட் வெயிட். அப்போ கொஸ்டின் வந்துட்டு கேட்குறான்னு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன போடு? கேஎக்ஸ்னு போடு, ஏன்னா அவன் எக்ஸ் தான் கேட்குறான். எவ்வளோ வெயிட் சார்? எம் இன்டூ ஜி. 1 மைனஸ் டி பை கேபிட்டல் டி. இப்போ வந்துட்டு எக்ஸ் வேணுமா? mg by k 1 minus d by capital D. First option.
அப்போ டெரிவேஷன் தெரியாதனால இதை எழுதியிருக்கேன். டெரிவேஷன் எனக்கு தெரியும் அப்படின்னா நீ பேசாமல் என்ன பண்ணிடு, இந்த டிடி எடுத்து விட்டுரும். இப்போதைக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் இதுலேயே வச்சுக்கலாம். ரோ எஸ் ரோ எஃப் பை ரோ எஸ். உனக்கு இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக தெரியும்னா இங்கே சால்வ் பண்ணுற 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வரும். An empty jar is submerged in tank of water with open mouth of jar downward. ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க, அது தலைகீழ என்ன பண்றாங்க, உள்ள இன்சர்ட் பண்ண போறாங்க. So that air inside the jar is trapped and cannot get out. As the jar is pushed down, jar என்ன பண்றீங்க, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அனுப்புறீங்க. The magnitude of net buoyant force on the system. நல்லா பாரு, buoyant force என்ன ஆகும்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி உள்ள கொண்டு போயிட்டோம், கரெக்டா இல்லையா? ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், இதை உள்ள கொண்டு போயிட்டோம். இதுக்கு மேல buoyant force இன்க்ரீஸ் ஆகுமா? ஆகாது. ஏன் சார் ஆகாது? நல்ல ஒரு buoyant force ஃபார்முலா என்ன? டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் இன்டூ கிராவிட்டி. கரெக்டா இல்லையா தம்பி? ஒரே மெசேஜ் திரும்பி திரும்பி போட வேணாம், நீ ஒரு தடவை போட்டாலும் எனக்கு புரியுது, சூப்பர் கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, நான் ரீட் பண்ணுவேன். இப்போ நல்ல டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் இன்டூ கிராவிட்டி. இப்போ டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் மாற போதானே, உள்ள திணிச்சிக்கிட்டே இருக்கேன். டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் மாறுமா? மாறாது. ஸோ ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா தயவுசெய்து டெலீட் பண்ணாதீங்க, சரியா? மெசேஜ் பண்ண என்ன பண்ணாதீங்க, டெலீட் பண்ணாதீங்க. பண்ணது பண்ணியாச்சு, அதுக்காக ஒரே மெசேஜ் ஸ்பேம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, எனக்கு இந்த சேட் பாக்ஸ் பார்க்க பார்க்க அப்படி இரிட்டேட் ஆகுது. நான் பேசாமல் என்ன பண்ணுறேன்னா, இந்த சேட் பாக்ஸை பார்க்கல. ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சேட் பாக்ஸ் வேணால் பார்ப்போம். சேட் பாக்ஸ் க்ளோஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரோ எஃப் விஎஃப் இன்டூ ஜி. இப்போ நல்லா பாரு, நம்ம ஃபுல்லாக உள்ளே அனுப்பிட்டோம். இதுக்கு மேலே வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் உள்ள நம்ம உள்ளே அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியாது. கரெக்டாக இல்லையா? இந்த பாக்ஸோட வால்யூம் எவ்வளோ அது மொத்தமாக உள்ளே அனுப்பியாச்சு. அப்போ இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட். அப்போ இதுக்கு மேலே என்ன ஆகாது, பயான் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. ஆனால் உள்ளே அனுப்ப 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 பார்த்தோன்னா மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் அதிகமாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். ஏன்? ஏன்னா தண்ணிக்குள்ளே போகிறப்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். வெரி குட், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அது மேலே வரும். ஓகே, இந்த கொஸ்டின் பாரு. 6 ஐடென்டிக்கல் கண்டக்டிங் ராட் ஆர் ஜாயின்ட் as shown in the figure. ஐடென்டிக்கல் ராட் ஏலேருந்து டி வரைக்கும். ஓகே, நல்லா பாரு, இது ராடு, கரெக்டா இல்லையா? இவங்க எல்லாருமே ஹீட்டை கடத்த போறாங்க. அப்போ ஹீட்டை கடத்த போறாங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல எழுதலாம். ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? A பை, சரி இப்படி வச்சுக்கோ, KA டிவைட் பை L. இப்போ இது எல்லாமே சேம். அப்போ நல்லா பாரு, இது ரெசிஸ்டன்ஸ் ஆர், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர், இது ரெண்டுமே சீரீஸ்ல இருக்கு. அப்போ ஆறும் சேர்ந்தா என்ன ஆயிரும்? 2R. இந்த ஆறும் சேர்ந்தா 2R. அப்போ மேலே 2R, கீழே 2R. இந்த ரெசிஸ்டன்ஸ் 2R, கீழே ஆக்ட் ஆகிற இந்த ரெசிஸ்டன்ஸ் 2R. இந்த 2R சேர்ந்தா என்ன ஆகும்? இந்த 2R சேர்ந்தா R ஆகும். அப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ R, இந்த வேல்யூ R, இந்த வேல்யூ R. கரெக்டா? இப்போ 3 ரெசிஸ்டன்ஸுமே ஈக்குவல்னா பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். அப்போ நல்லா பாருங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ? பேசிக்கலி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் இந்த இடத்துல பொட்டன்ஷியல் மாதிரி ஆக்ட் ஆக போகுது. கரெக்டா இல்லையா? ஏன்னா HR is equal to delta Tங்கிற ஃபார்முலா, V is equal to IR மாதிரி HR is equal to delta T. ஓகே, அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எவ்வளோனா 180. இந்த 180 டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா 3 ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக பிரியணும். இதுக்கு மொத்தமாக 180 பிரியணும். 3 ஈக்குவல் பகுதியாக பிரிச்சிருக்கீங்க. இதோட வேல்யூ R, இதோட வேல்யூ R, இதோட வேல்யூ R. அப்போ 3R. இந்த 3 ஆருக்கு அக்ராஸ் எவ்வளோ பிரியணும்? 180 பிரியணும். அப்போ ஒரு ஆருக்கு அக்ராஸ் எவ்வளோ வோல்டேஜ் சார் வரும்? 60. அப்போ நான் சொல்லலாமா, இங்கேருந்து இங்கே வந்து 60 வோல்டேஜ் ட்ராப்பு, இதுலேருந்து இது வரைக்கும் 60 வோல்டேஜ் ட்ராப்பு, இதுலேருந்து இது வரைக்கும் 60 வோல்டேஜ். அப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் தான் A. ஏல இருக்க வோல்டேஜ் என்ன? 200. பியில் போகிறதுக்குள்ளே என்ன ஆயிடணும்? 60 வோல்ட் ட்ராப் ஆகணும். அப்போ 200 வந்து 60 கம்மி ஆயிடுச்சுன்னா இங்கே எவ்வளோ வரும்? 140. அடுத்து இங்கே நீங்கள் போகிறப்ப 60 ட்ராப் ஆகிடணும். அப்போ இங்கே எவ்வளோ வரும்? 80. இங்கேருந்து அடுத்து 60 ட்ராப் ஆகணும். அப்போ இங்கே எவ்வளோ வரும்? 20. புரியுதா? இது பேசிக்கலி கரண்ட் கான்செப்ட் மாதிரி தான், சரியா? அப்போ எவ்வளோ வோல்டேஜ் கேட்குறேன்? V is equal to IR போடு, கரண்ட் வந்து சேமாக இருக்கும். கரெக்டாக? அப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னா 3R. ஓகே, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 180. அப்போ கரண்ட் கண்டுபிடிச்சிட்டு நீ வேல்யூ போட்டுக்கோ.
ஓகே, அது என்ன கேட்டிருக்கான்? the temperature of the junction, எந்த junction? 6 identical conducting are joined as shown in the figure. The end A and D are maintained. இது no heat is lost to the surrounding. The temperature of the junction C, இங்க இருக்கியா, நான் இது தேடுறேன். Cங்கிற ஜங்ஷன்ல எவ்வளோ டெம்பரேச்சர்? 80. இல்லைனா HR is equal to delta T. இது என்ன ஃபார்முலா சார், நான் பார்த்த மாதிரியே இல்லை அப்படின்னா மேபி இந்த ஃபார்முலா நீங்கள் இப்படி பார்த்துருப்பீங்க. H is equal to 1 by R times delta T. சார் இதுவும் பார்த்த மாதிரி இல்லை, மேபி இப்படி பார்த்துருப்பேன். KA by L times delta T. இது பார்த்துருக்கேன். இது பார்த்துருக்கேன். இந்த ஃபார்முலாவை தான் நான் ஓம்ஸ்லான்னு சொல்லி இப்படி எழுதுவேன். கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 rod with same dimension having thermal conductivity K1 K2 value கொடுத்துட்டாங்க. நல்லா பாரு, 2 rod same dimension அப்படின்னா என்ன? length 1 is equal to length 2, area 1 is equal to area 2. They are arranged between the reservoir of the same temperature difference. Okay, இப்போ உன்ட்ட என்ன கேட்குறாங்க? rate of heat. நான் ஹச்னு சொன்ன பற்றி அவன் ஐன்னு எடுத்திருக்கான். இப்போ இந்த ஐயோட ஃபார்முலா என்ன? இந்த ஹீட் தான் ஐ. ஓகே, KAL times delta T. இப்போ பாரு, இங்கே டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் T1 minus T2, இங்கே டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் T minus T2. அப்போ டெல்டா T சேமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் என் K என்ன? ரெண்டுத்தோட லென்த்து சேம். அப்போ K ஈக்குவலண்ட் சீரீஸில் ஃபார்முலா என்ன? K ஈக்குவலண்ட் இன் சீரீஸ் 2K1 K2 by K1 plus K2. அப்போ 2 ஃபஸ்ட் ஒன் வேல்யூ 1, ரெண்டாவது ஒன் வேல்யூ 2 divided by K1 plus K2, 1 plus 2 வந்து 3 ஆயிரும். அப்போ 4 by 3. parallel K equivalent formula என்ன? K1 plus K2 by 2, 1 plus 2 by 3, 1 plus 2 by 2 which is equal to 3 by 2. Okay, very good, yeah, super, very good. chat box பார்க்கலாம், நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க, நானே அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ ஹீட் A by heat B கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல K வேல்யூ என்ன வருது? 4 by 3. ஏரியா என்னையா? A. நல்லா பாரு, இதோட லென்த் L, இதோட லென்த் L. அப்போ டோட்டல் லென்த் என்ன ஆயிடுச்சு? 2L. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து T1 minus T2. ரெண்டாவது கேஸ், K ஓட வேல்யூ என்ன? 3 by 2. ஏரியா எவ்வளோ? நல்லா பாரு, இந்த ஏரியா A, இந்த ஏரியா A. போனதில் பாரு, மொத்தமும் ஏரியா A ஏரியாவில் போகுது. இங்கே பாரு, மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். அப்போ மொத்தம் எவ்வளோ ஏரியாவில் போகலாம்? 2A ஏரியாவில். இதோட லென்த் என்ன? இதோட லென்த்து L. அப்போ இதுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் லென்த் எவ்வளோ? L லென்த் இருக்கு. T1 minus T2. இந்த வேல்யூ இதோட கேன்சல் ஆயிரும். இந்த 2 இவனோட கேன்சல், இது இவனோட கேன்சல். இந்த ஏரியா லென்த் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3. அப்போ 2 by 9 இருக்கா? இருக்கு. In the phase diagram shown, the point Q correspond to triple point. Very good. இதெல்லாம் straight diagram, சரியா? புக் straight diagram பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லு. The region 1 2 3 are ஒன்று ட்ரை பண்ணுவோம், சரியா? நல்லா பட் டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஐஸ் இருக்குது, ஐஸ்ன்னு டெம்பரேச்சர் கம்மியான டெம்பரேச்சரில் வச்சு அது ஐஸாக இருக்கும். நீ டெம்பரேச்சர் கூட்டிக்கிட்டே போனால் என்ன ஆகும்? அது ஐஸ் என்னவா மாறும்? வெரி குட், ஐஸ் என்னவா மாறும்? லிக்விடாக மாறும், அப்புறம் கேஸாக மாறும். கரெக்டாக இல்லையா? அப்போ கம்மியான டெம்பரேச்சரில் இருக்கிற இந்த போர்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு சாலிடாக இருக்கணும். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன்? சாலிடில் நல்லா பாரு, இந்த இடத்துல டெம்பரேச்சர் கூடிக்கிட்டே போகுது. அப்போ 273க்கு மேலே 0 கெல்வினுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன மாறும்? டெம்பரேச்சர் வந்து மாறும். வெரி குட். அப்போ ரெண்டாவது வந்து சாலிடாக இருக்கணும். ரெண்டாவது வந்து சாலிட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த முதல் என்னது? இது லிக்விடு, இது என்னது? கேஸ். ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? சாலிட், லிக்விட், கேஸ். When a capillary tube is dipped into a liquid, the liquid neither rises nor falls. நம்ம லிக்விட்ல டிப் பண்றோம், அந்த லிக்விடோட லெவல் என்ன ஆகுது? மேலேயும் போல கீழேயும் போல. The surface tension of the liquid must be 0. கண்டிப்பா அது 0வா இருக்கணுமா? அப்படின்னு அவசியம் இல்லை. ஆங்கிள் must be 90 டிகிரி இருக்கணுமா? அப்படியும் அவசியம் இல்லை. மேலேயோ கீழேயோ போல, அது மேபி என்னவா இருக்கலாம்? மேபி இப்படி கூட இருந்திருக்கலாம், சரியா? ஸோ ஆங்கிள் லெஸ் தென்னா இருந்திருக்கலாம், மோர் தென் 90 டிகிரியா இருந்திருக்கலாம். The surface tension may be 0. சரியா? ரெண்டுமே மேபி 0 தான் பாசிபிள். மேபி 0, மேபி 90 டிகிரி. ஓகே, கண்டிப்பா நம்ம சொல்ல முடியாது. ஸோ மேபி in the widest part of the horizontal pipe
oil is flowing at a rate of 2 meter per second. Determine the speed of flow of oil in the narrow part. நல்லா பாரு, இதான் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பைப் மாதிரி இருக்கு. இது வந்து ஹரிசாண்டல் பைப் இருக்கு, இதுல வந்து வைடஸ்ட் பார்ட். இதான் ஏரியா மோர். ஏரியா அதிகமாக இருந்தால் இங்கே வெலாசிட்டி என்ன ஆயிரும்? வெலாசிட்டி கம்மியாகும். வெலாசிட்டி கம்மியாச்சுன்னா இந்த இடத்துல ப்ரெஷர் என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். கம்மிங் டு அதர் பார்ட், ஏரியா கம்மியாயிருச்சுன்னா வெலாசிட்டி அதிகமாயிரும். வெலாசிட்டி அதிகமாயிருச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாயிரும். ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எழுத சொல்கிறாங்க ஹரிசாண்டல் டியூப். அப்போ இந்த இடத்துல வேணும்னா ப்ரெஷர் வந்து P1 half m v1 ஸ்கொயர். அந்த பிளேஸில் போகிறப்ப ப்ரெஷர் P2 half m இங்கே வருது, சாரி m வராதியா, ரோயா, ரோ v2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு சில பேர் ரோஜி H1 ரோஜி H2 எழுதுவீங்க. இது ஹரிசாண்டல் டியூப், அப்போ ஹைட் சேமாக இருக்கும், அதனால நான் எழுதவே இல்லை. இப்போ பாரு ப்ரெஷர் இங்கே கொண்டு வா, இந்த வெலாசிட்டி தான் கம்மி, அப்போ இந்த ப்ரெஷர் இங்கே கொண்டு வா. ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க அவங்க? ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இவ்வளோன்னு சொல்லிட்டான். 0.25 வேணா 1/4ன்னு எழுதலாம். 1/4 டென்சிட்டி இன்டூ கிராவிட்டி. இந்த டேர்ம் அங்கே போயிடுச்சுன்னா half ரோ v2 ஸ்கொயர் மைனஸ் v1ஓட வேல்யூ என்ன? 2 மீட்டர் பர் செகண்ட். இந்த வேல்யூ இதோட கேன்சல், இந்த வேல்யூ இதோட கேன்சல். 2 கிராவிட்டியை 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா 5 கிடைக்குமா? 5 is equal to v2 ஸ்கொயர் மைனஸ் ஆக்சுவலாக v1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, அப்போ இது இங்கிட்டு கொண்டு வந்து v2 கண்டுபிடிச்சிரு. v2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 + 4 9. அப்போ v2 இஸ் ஈக்குவல் டு 9ஓட ரூட் என்ன? 3. வெரி குட்யா. ஸோ நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இங்கே ஏரியா கம்மியாகுது. ஏரியா கம்மினா வெலாசிட்டி அதிகமாகணும். அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா 2ஐ விட அதிகமாக இருக்கணும். ஓகே, the effect of rotation and acceleration due to gravity. ரொட்டேஷன்னால g எங்க மேக்ஸிமம் இருக்கும்னா ஈக்குவேட்டர்ல தான் மேக்ஸிமமாக இருக்கும். போல்ல எப்படி இருக்கும்? போல்ல வந்து g மினிமமா இருக்கும். மினிமம் ஜியோட வேல்யூ மினிமம் எங்க? போல்ல. ஜியோட வேல்யூ மேக்ஸிமம் எங்க? ஈக்குவேட்டர்ல. The change in potential energy when a body of mass m is raised to a height of nr from the surface of earth. நல்லா பாரு, நான் ஏதோ ஒரு பாடி வச்சிருக்கேன். இந்த பாடி இங்கே இருக்கு. இந்த ரேடியஸ் எவ்வளோ? r ரேடியஸ் இருக்கு. அப்போ இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன? -gmm/r. நான் இந்த பாடி என்ன பண்ணுறேன்? ரைஸ் பண்ணி மேலே கொண்டு போகிறேன். ரைஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்? மேலே கொண்டு போகிறேன். எவ்வளோ ஹைட் மேலே கொண்டு போகிறேன்? இந்த வேல்யூ nr அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். அப்போ டோட்டலாக அது சென்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு அது இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து gmm r + nr. இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அப்போ நல்லா பாரு, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? -gmm r × 1 + n -gmm/r. இது ரெண்டுத்துலேருந்து எந்த காமன் எடுத்துக்கலாம்? -gmm/r. ஸோ வெயிட் பண்ணு, தப்பு பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்னது? ஃபைனல் வேல்யூ. இது இனிஷியல் வேல்யூ. அப்போ ஃபைனல் வந்து இனிஷியலாக சப்ராக்ட் பண்ணணும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் இந்த வேல்யூ ப்ளஸ் ஆயிடும். அப்போ இந்த gmm/r நம்ம காமன் எடுத்துட்டோம்னு சொன்னால் ரெண்டாவது டேர்ம் வந்து ப்ளஸில் இருக்கும், இந்த டேர்ம் மைனஸில் இருக்கும். 1 + n ஆப்ஷனில் n + 1 கொடுத்துருக்கேன், n + 1 கொடுத்துருக்கேன். ஸோ 1 + n n + 1 எல்லாம் ஒரே கதை தான். இப்போ நீ இதை சிம்பிளிஃபை பண்ண இந்த இது கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன வருது? gmm/r n/n + 1. எந்த ஆப்ஷன்? ஒரு சில பேர் லைக் என்ன சார் சம்பந்தம் இல்லாத ஆப்ஷனை மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கோ, g is equal to gm/r². இல்லை உனக்கு புரியணும் அப்படின்னா இந்த r²லேருந்து ஒரு ஆரை மட்டும் நான் இங்கே எழுதுனேன்னா gr is equal to என்ன ஆயிரும்? gm/r. அப்போ இந்த இடத்துல gm/rக்கு பதிலாக நான் grன்னு போட்டேன்னா mgr
n by n plus 1. ஓகேவா? இப்போ நம்ம காமன் சென்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம். சரியா? இந்த கொஸ்டின் கொடுத்துட்டாங்க சார், என்ன சார் பண்ணுறது, எனக்கு தோணலை சார், இவ்வளோ ஐடியாலாம் தோணலை, அப்போ நான் என்ன பண்ணுறது? நல்லா பாரு. சப்போஸ் இனிஷியலாக ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, அப்போ அதோட பொட்டன்ஷியல் என்ன? -gmm/r. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? n டைம்ஸ் r தூக்குறேன். அப்போ ரேடியஸ் எவ்வளோ, அதோட n மடங்கு நான் தூக்குறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் நான் அதை தூக்கவே இல்லை, அப்போ இந்த என்னோட வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆகணும். அப்போ நான் இதை தூக்கவே இல்லைன்னா இந்த என்னோட வேல்யூ என்ன ஆகணும்? 0ன்னு ஆகணும். சொல்கிறது புரியுதா? இதை தூக்கவே இல்லைன்னா இந்த என்னோட வேல்யூ என்ன ஆயிரணும்? 0ன்னு ஆகணும். அப்போ 0னா அந்த ஆப்ஜெக்ட் அங்கே இருக்குது, அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியில் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இருக்கக்கூடாது. அப்போ நான் n = 0 போடுறேன். இங்கே பாரு, n = 0ன்னு போட்டால் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் டிஃப்ரென்ஸே வரக்கூடாது. நான் n = 0ன்னு போட்டேன், இந்த மொத்த வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 0. இங்கே போட்டால் நாட் டிஃபைன், இங்கே போட்டால் எனக்கு ஆன்சர் வருது. n = 0ன்னு போட்டாலும் இதே ஆன்சர் வருது. அப்போ இது வரலாம், இல்லைன்னா இது வரலாம். கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி இப்போ நான் n = 1ன்னு போடுறேன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ வரணும்? ½ டைம்ஸ் வரணும். அப்போ n = 1ன்னு போட்டுப்பாரு. நான் n = 1ன்னு போட்டேன்னா இந்த வேல்யூ 1/2. அப்போ பாரு, பாதி ஆயிடுச்சா? 1/2 ஆகுதா? பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் 1/2 ஆகுது. ஆனால் இங்கே என்ன ஆகுது? இன்ஃபைனைட் ஆகுது. அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. நான் என்ன சொல்கிறேன்ட்டு புரிஞ்சேன்? இந்த ட்ரிக்கு புரிஞ்சுதா? டைமென்ஷனலி எல்லாமே கரெக்ட். அப்போ n = 0, n = 1ன்னு போட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்த கொஸ்டின் பார். A tall cylinder is filled with viscous liquid. A round pebble is dropped from the top. 0 initial velocity. Initial velocity 0ன்னு சொல்லிட்டான். இங்கே பாரு, இந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து வச்சிருக்கான். அவன் என்ன சொல்லிட்டான்? இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ இந்த கிராஃப் வரக்கூடாது. ஓகே, அப்போ வெலாசிட்டி என்ன ஆகும்? நம்மளுக்கு தெரியும், நம்ம ட்ராப் பண்ணுறோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து வெலாசிட்டி வேகமாக கூடும். அப்புறம் என்ன ஆகும்? வெலாசிட்டி அப்படியே கொஞ்சம் கம்மியாயிட்டு ஓரளவுக்கு சேச்சுரேட் ஆயிடும். அதுக்கு மேலே வெலாசிட்டியில் மாற்றம் வரக்கூடாது. சரியா? ஆனால் அது எப்படி ஆகணும்னா இப்படி சடன் ஆகாது, இப்படி தான் வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேகமாக வெலாசிட்டி நாங்கள் ஃபஸ்ட்டு வேகமாக கூடும், அப்புறம் அப்படியே இப்படி சேச்சுரேட் ஆகும். இந்த கிராஃப் ஈவன் நீட்லேயும் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோ. Which of the following graph shows the density of the water with increasing in temperature? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. Density of water is maximum at 4 degree Celsius. 4 degree Celsius தான் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் இருக்கும். எவ்வளோ சார்னா 1000. அதுக்கு மேலே போனாலும் டென்சிட்டி கம்மியாக இருக்கும், அதுக்கு கீழே போனாலும் டென்சிட்டி கம்மியாகும். அப்போது நம்ம கிராஃப் எப்படி இருக்கணும்? 4 டிகிரி செல்சியஸ் கிட்ட தான் அதோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல சொல்ல போனால் நிறைய பேர் இவன் என்ன சொல்கிறான்? கூடிக்கிட்டே போகுது. தண்ணிக்கு இப்படி இருக்காது. சரியா? தண்ணியில் அப்படி நடக்காது. ஓகே, ஸோ 4க்கு மேக்ஸிமமாக இருக்கணும், அப்புறம் கம்மியாகணும். இவன் என்ன பண்ணியிருக்கான்? இல்லை பாரு, ஆல்மோஸ்ட் 4 கிட்ட. ஆக்சுவலாக இந்த கிராஃபில் மிஸ்டேக் இருக்குது. 4 கிட்ட தான் மினிமம் வேல்யூ வந்திருக்கு, திரும்பி கூடுது. எனக்கு 4ல் தான் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கணும். சரியா? இந்த கிராஃப் பாரு, 4ல் தான் மேக்ஸிமம் வேல்யூ, திரும்பி வேல்யூ கம்மி ஆகுது. அப்போ இது என்ன கிராஃப்? இது வந்து வால்யூம் வர்சஸ் டெம்பரேச்சர் கிராஃப்னா இந்த கிராஃப் கரெக்டு. வால்யூம் வர்சஸ் டெம்பரேச்சர். ஏன்னா டென்சிட்டி மேக்ஸிமம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? வால்யூம் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ 4 டிகிரியில் வால்யூம் இருக்கிறதுல கம்மியாக இருக்கணும். எதுக்கு? வாட்டருக்கு. ஓகே, ஸோ வால்யூம் வர்சஸ் டெம்பரேச்சர் கிராஃப் கேட்டாங்கன்னா இந்த கிராஃப் கரெக்ட். இதெல்லாம் சிபிஎஸ்சி புக்கில் இருக்க கிராஃப்கள், பார்த்து வச்சுக்கோ. அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் வாட்டர்னு டாபிக்ல இருக்கும். Which are the following graph express so cooling of water? இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் உங்க சிலபஸ்ல இருக்கா இல்லை டெலீட் ஆயிடுச்சா? நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் உங்க சிலபஸ்ல இருக்கா இல்லை டெலீட் ஆயிடுச்சா? எத்தனை பேர் இன்னும் லைவ்ல இருக்காங்கன்னு பார்ப்போம். 12 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையா? வாத்தியார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. வெரி குட். நான் இவ்வளோ நேரம் சேட் பாக்ஸை பார்க்கல, இப்போல்லாம் நல்லா கமெண்ட் பண்ணுங்க. சேட் பாக்ஸ் பார்க்குறப்ப இந்த டென்ஷன் படுத்துறதுக்குன்னே 1-2 பேர் வரையாங்க. ஓகே, ஸோ டெலீட் ஆயிடுச்சுன்னா அதனால் நான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண வேண்டாம். பட் நான் சொல்லிடுறேன். ரேட் ஆஃப் கூலிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, சரியா, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். எப்படி இருக்கும்? சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் டு K டைம்ஸ் தீட்டா. சரியா?
ஸோ ரேட் ஆஃப் கூலிங் அப்படின்னா டெம்பரேச்சர் குறைய போகுது. டைம் அதிகமாக டெம்பரேச்சர் என்ன ஆகணும், குறையணும். அது எப்படி குறையும்னா இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியலாக குறையும். ஃபர்ஸ்ட் வந்து வேகமாக குறையும், அப்புறம் போக போக கம்மியாக குறையும். ஏன்னா அப்போதைக்கு இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ, அது கொஸ்டின் இல்லை. மெட்டல் ஸ்பியர் when suspended in a constant temperature enclosed cool from. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் ஆஃப் கூலிங் இஸ் டெலிட்டட். சும்மா படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வேணா சொல்கிறேன், சரியா? டெம்பரேச்சரில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, 10. அப்போ 80 - 70 எவ்வளோ டைமில், 5 நிமிஷத்தில். கே டைம்ஸ் இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடி. இதோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்ன வருது, 75 மைனஸ் அந்த ரூம் டெம்பரேச்சர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுதான் டெம்பரேச்சர் ஆஃப் ரூம். 70 வந்து 62 போகிறீங்க அப்படின்னா என்ன, 70 - 62 எவ்வளோ டைமில், 5 மினிட்ஸில். 70க்கும் 62க்கு ஆவரேஜ் எடுத்தால் என்ன கிடைக்கும், 66 மைனஸ் தீட்டா. நீ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை ஈக்குவேஷன் மாதிரி போட்டு கண்டுபிடிச்சாலும் சரி, அந்த தீட்டா தான் உன்னோட கேள்விக்கான பதில். டிவைட் பண்ண இந்த கேகே கேன்சல் தீட்டா கண்டுபிடிச்சிக்கோ. அது தேவையில்லாமல் உனக்கு சிலபஸில் இல்லைன்னா விட்டுரு. Consider the following statement regarding the U-tube manometer filled with more than one different liquid. More than one different fluid. The pressure at the same level at two different point. மேல பாரு, சேம் லெவல்ல இருக்கீங்க, சேம் ஹரிசாண்டல் லெவல்ல இருக்கீங்கன்னா அங்க பிரஷர் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். புரியுதா இல்லையா? நீங்க என்ன ஃப்ளூயிட் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க சேம் ஹரிசாண்டல் லெவல்ல இருக்கீங்கன்னா அங்க பிரஷர் எப்படி இருக்குது, ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ப்ரெஷர் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெப்த் ஒன்லி. ஆமாம், நம்ம டெப்த் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா ப்ரெஷர் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். புரியுதா? ஸோ கண்டெய்னரை பொறுத்து ஆகாது. அப்படின்னா ஸ்டேட்மெண்ட், போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. டெம்பரேச்சர் ஆஃப் அ பாடி இன் சென்டிகிரேட் ஸ்கேல் இஸ் 30. இது நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, ரொம்ப அருமையான கொஸ்டின். எப்படி சால்வ் பண்ணுறது, ப்ரெஷர் சேம். ஓகே, இதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிறேன் நான். ஓகே வருது. இப்போ நல்ல பாரு, இது எப்படி சால்வ் பண்ணுறது. பாயிலிங் டெம்பரேச்சர் 100, ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் 0, கொடுத்துருக்க டெம்பரேச்சர் 30. இன்னொரு ஸ்கேல் என்ன சொல்கிறான், அங்கே எனக்கு தெரியாது சார், அதோட பாயிலிங் டெம்பரேச்சர் 225, ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் 25. சால்வ் பண்ணுற மெத்தட் என்ன, இதில் இதை சப்ராக்ட் பண்ணு. 100 - 70, சாரி -30. ஆன்சர் தான் 70 வரும், இந்த இடத்துல -30 பை இந்த ரெண்டு வேல்யூவை சப்ராக்ட் பண்ணிடு. 100 - 0 ஈக்குவல் டு சேம் ப்ராசஸ். இந்த ரெண்டு வேல்யூ சப்ராக்ட் பண்ணு பை இந்த ரெண்டு வேல்யூ சப்ராக்ட் பண்ணு. அப்போ இந்த வேல்யூ 200, இந்த வேல்யூ 100. அப்போ இது வந்து 1 டைம், இந்த வேல்யூ மொத்தமாக 2 டைம். இது 70, அப்போனா 140 இஸ் ஈக்குவல் டு 225 மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ் இங்கிட்டு கொண்டு போயிரு, அது அங்கிட்டு கொண்டு போயிட்டேன்னா 225 மைனஸ் 140, இந்த வேல்யூ 60, 80, 85. ஓகே, வெரி குட். Angle of contact for a solid and liquid is defined as the angle between the tangent of the liquid. Yes, angle வந்து அப்படிதான் டிஃபைன் பண்ணுவோம், டேஞ்சென்ட்டா இருக்கணும். இதான் கர்வ் சர்ஃபேஸ்னா இந்த டேஞ்சென்ட்டா இருக்கிற ஆங்கிள் தான் பார்ப்போம், சரியா? Tangent to the liquid surface drawn at the point of contact and the solid surface. The angle of the contact of the liquid surface on a solid surface does not depend on the nature of solid. சாலிடோட நேச்சரை பொறுத்து இருக்காதான்னு கேட்டால் இருக்கும், சரியா? ஒரு நீர் துளி இருக்குன்னு வச்சுக்கோயேன், ஒரு வாட்டர் டிராப்லெட். ஒரு வாட்டர் டிராப்லெட்னா நீ கை மேலே வைக்கிறேன், வாட்டர் டிராப்லெட் எப்படி உட்காரும், அது பாட்டுக்கு இப்படி உட்காரும். ஒரு வாட்டர் டிராப்லெட்னா கை மேலே வச்சிருக்கேன், இப்படி உட்காரும். ஒரு கிளாஸ் மேலே வச்சிருக்கேன், இப்படி உட்காரும். இதே அந்த வாட்டர் டிராப்லெட்டை தாமரை இலை தெரியுமா, லோட்டஸ் லீஃப், சரியா? இது தாமரை இலை. தாமரை இலை மேலே வாட்டர் வச்சேன்னா அது வந்து இப்படி உட்காராது, இப்படி உட்காரும், சரியா? ஏன்னா ஃபோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால, சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு பாட்டு இருக்குது. என்ன பாட்டு, யார் கரெக்டாக சொல்கிறாங்க? அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்டை பொறுத்து மாறும். வாட்டர் தான், ரெண்டு கேஸில் வாட்டர் எடுத்திருக்கேன். வாட்டர்னா தண்ணி மேலே இப்படி வச்சா இப்படி இருக்குது, இது மேலே வச்சா இப்படி இருக்குது. இது ரிலேட்டடாக என்ன பாட்டு இருக்குது?
ஒருத்தவங்களுக்கு தெரியலையா? அப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு. சரி, சரி, ஒரு எஸ்பிபியோட சாங் இருக்கும், தாமரை மேலே நீர்த்துளி போல. சரியா? அந்த இடத்துல பேசிக்கலி என்ன ஆகணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஆர்குமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த அளவுக்கு சேர மாட்டாங்க. சரியா? அப்போ எந்த மாதிரி சேரல, தாமரை மேலே நீர்த்துளி போல. எப்படி நீர்த்துளி வந்து தாமரை மேலே சேராதோ, இது டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். அதே மாதிரி அந்த தலைவனும் தலைவியும் சேராமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். The dimension formula of coefficient of viscosity. Coefficient of viscosity formula என்ன? இதா formula. தெரியாது சார். F is equal to 6 pi neta R V. இந்த R வந்து radius. அப்ப நீட்டா கேக்குறாங்கன்னா force by R into V. ஓகேவா? ஆமா, இந்த வாட்டி கேட்டா தெரியாது. அதே வந்து அனல் மேலே பனி துளியேன்னு சொன்னா மட்டும் தெரிஞ்சிடும். ml t power minus 2, ரேடியஸ்க்கு L, வெலாசிட்டிக்கு L t power minus 1. கரெக்டா? கரெக்டா? இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. m L power minus 1 t power minus 1. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இவருக்கு மட்டும் பழைய பாட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்துடுறாரு. எனக்கும் இந்த அளவுக்கு பழைய பாட்டுலாம் தெரியாது. அலெக்ஸ் இன் வண்டர்லேண்ட் ஒரு ஷோ இருக்கும். சரியா? அந்த ஷோவில் தான் அவர் உட்காந்து இதை பாடிக்கிட்டு இருப்பார். அப்புறம் நாங்கள் இந்த குவிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். சரியா? அப்போ இந்த குவிஸ் கண்டக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாட்டு போட்டு அந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன. சரியா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணிரண்டில் மோதி நான் விழுந்தேனே, காரணம் இன்றிய நான் சிரித்தேனே. சரியா? அந்த லிரிக்ஸில் பார்த்தோன்னா காரணமே இல்லாமல் சிரிக்கிறோம் அப்படின்னா அந்த நைட்ரஸ் கேஸ் இருக்கும் பார்த்தியா, அந்த நைட்ரஸ் கேஸை நம்ம இன்ஹேல் பண்ணோன்னா காரணமே இல்லாமல் சிரிப்போம். ஓகே, அதே மாதிரி வந்து இது கடல் தந்த மேகத்தில் ஒரு துடி கூட உப்பில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சாங் இருக்கும். ஏன் அதில் உப்பு இருக்காது? அதாவது கடல்ல இருக்கிற நீர்னை வச்சுதான் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, மழை வரப்போகுது. ஆனா மலையில இருந்து வர நீர்ல பார்த்தோன்னா என்ன இருக்காது, உப்பு இருக்காது நம்மளுக்கு. ஏன் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியோட பாயிலிங் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். ஸோ தண்ணி மட்டும் என்ன ஆகுது, எவாபரேட் ஆகிட்டு மேலே போயிடுது. ஆனா சால்ட் வந்து எவாபரேட் ஆகணும்னா டெம்பரேச்சர் ரொம்ப ஹை வேணும், அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் போகாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுன்னா சயின்ஸ் காம்படிஷன்ல கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால அந்த பாட்டு தெரியும் எனக்கு. A flat plate of area இவ்வளோ is pulled with a speed of இவ்வளோ relative to another plate of distance கொடுத்துட்டான். பவர் கேட்குறான். ஓகே, பவரோட ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி. ஃபோர்ஸ் என்ன எப்படி எழுதலாம், நல்லா பாரு. ஃபோர்ஸோட ஃபார்முலா, விஸ்கஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா பார்த்தோன்னா நீட்டா ஏரியா dv by dz. இதான் வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நீட்டா ஏ வெலாசிட்டியில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு z, பக்கத்தில் ஒரு வெலாசிட்டி. இது என்ன கொடுத்துட்டான், 0.1 பாய்ஸ். பட் நம்மளோட SI யூனிட்ல பார்த்தோன்னா இது வந்து என்ன ஆயிரும், 1 பாய்ஸ் வந்து 0.1 ஆக மாறும். SI யூனிட்ல மாத்திரம்னா பாய்ஸ் வந்து 0.1 ஆக மாறும். ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.5 into 10⁶ மில்லிமீட்டர் ஸ்கொயர். இதை மீட்டர் ஸ்கொயரா மாத்தினா என்ன ஆகும், இது என்ன ஆகும், மில்லிமீட்டர் ஸ்கொயர் வந்து மீட்டர் ஸ்கொயரா மாத்தினா என்ன ஆகும், 10⁻⁻6 வரும். அந்த 10⁻+6 10⁻−6 கேன்சல் ஆயிரும். ரூபன் வந்து அருமையான ஒரு டவுட் கேட்டிருக்காரு. வெலாசிட்டி என்ன இங்க 0.4. இந்த எவ்வளோ டிஸ்டன்ஸு 0.15, பக்கத்தில் வெலாசிட்டி. இப்போ நல்லா பாரு, மில்லிமீட்டர்ல இருக்கு. இது மில்லிமீட்டர்ல இருக்குன்னா 10⁻−3. இந்த வேல்யூ கேன்சல் பண்ணா இது 10 ஆகுமா, இந்த 10 இதோட 1ஆல மல்டிப்ளை பண்ணா 10 into 0.1 வந்து 1 ஆயிரும். இப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ மேலே கொண்டு போயிரு, 4 into 4 into 10, அப்போ 160.
எக்ஸ்கியூஸ் மீ, ஆனால் வாட்டருக்கு பாயிலிங் பாயிண்ட் 100 தானே, பட் ஓஷனில் 100 டிகிரிஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு அருமையான கேள்வி இது. கண்டிப்பாக லேக்லேயோ வாட்டர்லேயோ டெம்பரேச்சர் என்ன ஆகாது, 100 டிகிரி செல்சியஸ்க்கு போகாது. ஆனாலும் அது என்ன ஆகும்னா அது வந்து ஹீட் அப் ஆகும். சரியா? இதுக்கு வந்து நம்ம சேனல்லே ஒரு வீடியோ இருக்கும். நம்ம சேனலில் வீடியோ தேடி கிடைக்கலன்னா சேம் டாப்பிக்கில் வந்து எல்எம்இஎஸ் சேனல்லே வீடியோ இருக்கும். சரியா? 100 டிகிரி செல்சியஸில் தண்ணி சூடாயிருமா, ஐ மீன் இந்த ஓஷன்லேயோ லேக்கில் இருக்க தண்ணி வந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கே போகாது. ஆனாலும் என்ன ஆகும், அது பாயில் ஆகி மேலே போகும். எப்படி? ஏன்னா பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி ஆனால் தான் பாயில் ஆகணும். அப்போ அது எப்படி பாயில் ஆகிட்டு மேலே போகுது? ஓகேவா? இது வந்து நம்ம சேனலில் இருக்கும். நம்ம சேனலில் தேடி கிடைக்கிறதுனா எல்எம்இஎஸ் சேனலில் போட்டுப்பாரு. எல்எம்இஎஸ் சேனல்லே இருக்கும். ஏன் சார் நம்ம சேனலில் கிடைக்காது, ஆனால் எல்எம்இஎஸ் சேனல் கிடைக்கும்? ஏன்னா அவங்க வீடியோ போட்டாங்கன்னா கொஞ்சம் அனிமேஷனோட போடுறதுனால நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ வியூஸ் நிறைய இருக்கும். அதனால் டாபிக் தேடணும்னா யாரோட வியூஸ் அதிகமாக இருக்கும் அவங்க சேனல் வீடியோ தான் மஸ்ட் ப்ரொமோட் ஆகும். இது பாரு, சேம் கொஷின். ஆனால் போன தடவை பார்த்தேன்னா நான் இங்கேருந்து இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இங்கே ஒரு ராடு இருந்துச்சு, இந்த ராடு இழுத்தேன். அப்போ அந்த ராடு வந்து ராடோட ஒரே ஒரு ஏரியா மட்டும்தான் என்ன ஆகுது, இந்த லிக்விடோட கான்டாக்டில் இருக்குது. பட் இப்போ நல்லா பாரு, நான் நடுவில் இருக்க ராடு எடுக்க போகிறேன். அப்போ இந்த ஏரியாவும் கான்டாக்டில் இருக்குது, இந்த ஏரியாவும் கான்டாக்டில் இருக்குது. அப்போ இந்த டைம் என்ன பண்ண போகிறோம், 2 டைம்ஸ் ஏரியான்னு போட போகிறோம். அப்போ ஃபோர்ஸோட ஃபார்முலா நீட்டா ஏ டிவி பை டிசெட். பட் இந்த டைம் என்ன பண்ணணும், 2 டைம்ஸ்னு போட்டுருணும். நீட்டா எவ்வளோ, இதுதான் நீட்டா 0.8. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்ன கொடுத்துருக்கான், 0.5 மீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா 0.5 1/2 கூட போடலாம். வெலாசிட்டி என்ன 0.6. டிஇசட் நல்லா பாரு, இந்த எக்ஸ்ட்ரீம் லென்த் எவ்வளோ 1.2 சென்டிமீட்டர். 1.2 சென்டிமீட்டர் மீட்டர் மாத்தினா 10⁻² into 2. இப்போ நல்லா பாரு, இந்த 2 கேன்சல், இந்த வேல்யூ 1 டைம், இந்த வேல்யூ 2 டைம்ஸ். இதோட கேன்சல் பண்ண 0.4. இது மேலே கொண்டு வந்துட்டேன்னா 0.4 into 100, அதாவது 40. A bimetallic strip consists of metal A, metal B. It is mounted rigidly at the base as shown. மெட்டல் ஏவோட கோஎஃபிஷியன்ட் வந்து அதிகமாக இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம், நான் கொடுக்குற டெம்பரேச்சருக்கு மெட்டல் ஏ வந்து அதிகமாக பெண்ட் ஆவாங்க. என்ன ஃபார்முலா சார், டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு எல் ஆல்ஃபா டெல்டா டி. இப்போ நல்லா பாரு, ரெண்டுத்தோட லென்த்து சேம். சரியா? ரெண்டுத்துக்கும் ஒரே டெம்பரேச்சர் கொடுத்தோம், இதுவும் சேம். அப்போ டெல்டா எல் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்ன, ஆல்ஃபா. ரெண்டுமே சேம் கிடையாது, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆல்ஃபா. அப்போ எதோட ஆல்ஃபா அதிகமாக இருக்கும் அதோட லென்த் என்ன ஆகும், அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் நான் ஒரு கிளாஸில் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? ஒரு பயோமெட்டலிக் ஸ்ட்ரிப் உட்காந்து எரிச்சேன், அந்த ஸ்ட்ரிப் வந்து இப்படி வளைஞ்சிச்சு, இல்லை இப்படி மேலே வளைஞ்சிச்சு, ரெண்டுமே செஞ்சு காமிச்சேன். அப்போ என்ன ஆக போகுதுன்னா, ஏவோட வேல்யூ அதிகம்னா ஏ வந்து அதிகமாக பெண்ட் ஆகணும், அதிகமாக வளையும். இவன் கொஞ்சோண்டு எக்ஸ்டெண்ட் ஆவான், இவன் இங்கே வரைக்கும் போவான். ஆனால் இவன் என்ன ஆகுவான், இந்த அளவுக்கு ஆகுனான். ஆனால் இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். சேர்த்து வந்து என்ன பண்ணியிருப்போம்னா வெல்டிங் பண்ணியிருப்போம். அப்போது என்ன ஆவாங்கன்னா, இவன் வந்து இவ்வளோ இப்படியே பெண்ட் ஆவான், இவன் இப்படி பெண்ட் ஆவான். புரியுதா? சேர்ந்து வந்து நம்ம ரெண்டுத்தையும் வெல்டிங் பண்ணியிருக்கனால இவன் அதிகமாக பெண்ட் ஆயிடுவான். வீடியோ லேகிங் அண்ணா, எல்லாருக்கும் வீடியோ லேக் ஆகுதா? ஏன்னா நான் சேட் பாக்ஸ் வந்து ஜூம் பண்ணி வச்சிருக்கேன், அதனால எனக்கு வீடியோ தெரியாது. ஸோ பெண்ட் டுவர்ட்ஸ் த ரைட் சைடு இது பெண்ட் ஆவாங்க. எக்ஸஸ் ப்ரெஷர் இப்போ டைரெக்டான ஃபார்முலாப்பா சொல்லியா, சோப் பபுளில் கேட்டால் என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன் வெரி குட். ஸோ இதுதான் டைரக்டான ஃபார்முலா. சோப் பபிளில் எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து 4T/R. A thin needle float on the surface of water. ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் மேலே இந்த தின் நீடில் வந்து ஃப்ளோட் பண்ணும். இல்லைன்னா ஒரு கொசு வந்து தண்ணிக்கு மேலேயே உட்காரும், எறும்பு வந்து தண்ணிக்கு மேலே நடக்கும். எதனாலனா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்தனால. சரிங்களா? அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அதை பேலன்ஸ் பண்ணும். A prismatic bar AB of length 3 meter
supported between two rigid supports as shown in the figure. A force 10 kilonewton is applied on the point C. The support reaction at A. Force apply பண்றீங்க. முதல்ல இந்த क्वेश्चनே புரியலையா? A prismatic bar. முதல்ல prismatic barனா என்னயா? AB of length 3 meter. Okay, தெரியுது. Is supported between two rigid support as shown in the figure. A force of 10 Newton is applied on a point C. ங்கிற பாயிண்ட்ல 10 Newton force அப்படி அப்ளை பண்றீங்க. The support reaction at A will be. எனக்கு தெரியல. ஓகேவா? ப்ளீஸ் செக் பண்ணிக்கோ. எனக்கு இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணணும்னு ஐடியா கூட இல்லை. எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியல. क्वेश्चन சால்வ் பண்ணவும் தெரியல. பட் இது ஆன்சரா வராது. மிச்சம் இருக்கிறது எது வேணாலும் ஆன்சர் வரலாம். எப்படி இது வராது மட்டும் சொல்றேன். நல்லா பாருங்க, கொடுக்குற மொத்த ஃபோர்ஸ் என்ன 10 நியூட்டன். அப்போ அந்த 10 நியூட்டன் வந்து பேலன்ஸ் ஆகணும். சரியா? அப்போ நல்லா பாருங்க, இந்த கொடுத்துருக்க ரெண்டு ஃபோர்ஸை கூட்டினா 10 நியூட்டன் வரணும். இங்கே பாரு, இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? 20 நியூட்டன் ஃபோர்ஸ் வருது. நம்ம கொடுத்ததே 10 நியூட்டன் தான். அப்போ 20 நியூட்டன் எப்படி வரும்? ஸோ அந்த இடத்துல அது மிஸ்டேக் இருக்கு. அப்போ அது மட்டும் வராது. ஆனால் அதை தாண்டி இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல. தெரியும். ஸோ அதான் நான் சொல்லுவேன், ட்ரிக்ஸ் இருக்கும் பார்த்திருக்கியா? அந்த ட்ரிக்ஸ் வச்சு கொஸ்டின் சால்வ் பண்ண தெரியலனாலும் அப்பப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். Consider a composite bar system as shown in the figure. Both bar of different material and different cross section but same length. நல்லா பாரு, different material அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டுத்தோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆனால் லென்த் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அப்போ ரெண்டு பாருமே ஈக்குவல் லோடு தாங்குமா? சொல்ல முடியாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். கரெக்டாக இல்லையா? அப்போ ரெண்டு பேரும் ஈக்குவல் லோடு தாங்க மாட்டாங்க. The load taken by both bar is subjected to their area and young modulus. ஆமாம், நீங்கள் எவ்வளோ ஏரியா கொடுக்குறீங்களோ எவ்வளோ யங்ஸ் மாடுலஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து இது இருக்கும். அப்போ செகண்ட் ஒன் வந்து கரெக்டு. அப்போ செகண்ட் கரெக்ட்னா ஃபஸ்ட்டு தப்பு. ஃபஸ்ட்டு இருக்கிறது தப்பு. ஃபஸ்ட்டு இருக்கிறது தப்புன்னு சொன்னால் இவனும் வரமாட்டான், இவனும் வரமாட்டான், ஆர்ஆர் கரெக்டும் வரமாட்டான். மிச்சம் இருக்கிறது என்ன? இது. The elongation of both bar will be equal. ஏன்னா நல்லா பாரு, நம்ம இப்படி பிடிச்சி இழுக்கிறோம்னு சொன்னால் ரெண்டுத்தோட எலாங்கேஷன் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ஆனால் நான் கொடுக்க போகிற ஃபோர்ஸும் யங்ஸ் மாடுலஸும் மாறும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ரெண்டுத்தையும் நம்ம சைடில் வெல்ட் பண்ணிட்டோம், தனித்தனியாக இழுக்க முடியாது. At what depth acceleration due to gravity is equal to acceleration due to gravity at height is equal to r/4. Height is equal to r/4ல ஃபார்முலா என்ன? g dash is equal to g divided by 1 plus h by r the whole square. கரெக்டா? அப்போ r/4ல இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பி லைக், எங்க சார் இப்படி சொல்லலை, g into 1 minus 2h by r தான் சொல்லி கொடுத்தாரு, நீங்கள் என்ன புது ஃபார்முலானா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அந்த ஃபார்முலா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் வேலிடு. நீங்கள் வந்து r/4 போறீங்க. r/4 எவ்வளோயா? 1600 கிலோமீட்டர். அங்கெல்லாம் இந்த ஃபார்முலா வேலிடு கிடையாது, எரர் வரும். g இந்த இடத்துல 4 + 1 வந்து 5 ஆயிரும். அப்போ 25, 4ஓட ஸ்கொயர் 16. அப்போ இதான் ஜி டேஷ் கிடைக்குது. அப்போ ஜி டேஷ் வேல்யூ இவ்வளோ வரணும்னா நான் எவ்வளோ டெப்த்தில் போகணும்னு கேட்குறாங்க. ஜி டேஷ் டெப்த்தோட ஃபார்முலா என்ன? ஜி இன்ட்டு 1 மைனஸ் டி பை ஆர். இந்த வேல்யூ 16g/25க்கு ஈக்குவல். அப்போ டியோட வேல்யூ கேட்குறான், கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாமா? இந்த ஜி அந்த ஜி கேன்சல் ஆயிரும். அப்போ இது அங்கிட்டு கொண்டு போய் அது இங்கிட்டு கொண்டு வந்தேன்னா 1 minus 16/25 is equal to d by r. 9/25. அப்போ டியோட வேல்யூ என்ன ஆயிரும்? புரியுதா? ஸோ மாயாண்டி சொல்றாரு 2h is equal to d ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ரூபனும் சொல்றாரு. நல்லா பாரு தம்பி, அந்த 2h is equal to dங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணா நானே நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். பட் அது எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, இந்த வேல்யூ நீ 2h/rன்னு எடுத்திருப்ப, இந்த வேல்யூ
இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணிட்டு தான் 2h is equal to d ன்னு சொல்லுவேன். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணதானே இது கரெக்ட், ஆமாவா இல்லையா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாதான் இது கரெக்ட். நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோமா? அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணல. ஏன் யூஸ் பண்ணல? ஏன்னா இந்த ஃபார்முலா வேலிட் கிடையாது ஃபார் கிரேட்டர் வேல்யூ ஆஃப் h. ஓகேவா? அதனால இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணல, யூஸ் பண்ணவில்லை. புரிஞ்சுதா? டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் அ பெண்டுலம் என்ன ஆகும்? சப்போஸ் நீங்க எர்த்துல இருந்து மூணுக்கு போறீங்க, சின்ன புள்ள 9th பசங்கள்ட்ட கேட்டா சொல்லுவான் டைம் பீரியட் ஃபார்முலா என்ன, இதான் ஃபார்முலா. நீங்க எர்த்துல இருந்து மூணுக்கு போறீங்கன்னா உங்க கிராவிட்டி என்ன ஆகும்? 6 மடங்கு கம்மியாகும். அப்ப டைம் பீரியட் என்ன சார் ஆகணும்? அதான் ஆன்சர். சொல்லியா? வெரி குட், இன்க்ரீஸ் ஆகும். The reflecting power, transmission power, absorptive power. Perfect black bodyக்கு எப்படி இருக்கணும்? black bodyனா என்ன? நீங்க என்ன ரேடியேஷன் கொடுத்தாலும் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும். ரிஃப்ளெக்ட் பண்ணணுமா? ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ ரிஃப்ளெக்டிங் பவர் ஆர் வந்து ஜீரோவா இருக்கணும். டிரான்ஸ்மிட்டிங் பவர் என்னவா இருக்கணும்? ஜீரோ. ஏன்னா வர லைட்டை டிரான்ஸ்மிட்டும் பண்ணக்கூடாது, ரிஃப்ளெக்டும் பண்ணக்கூடாது, டிரான்ஸ்மிட்டும் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? வந்த எல்லா லைட்டையும் வாங்கி உள்ளே வச்சிடணும். ரிஃப்ளெக்ஷன் என்ன? வந்ததை திரும்பி அனுப்புனது. டிரான்ஸ்மிஷன் என்ன? வந்ததை பின்னாடி அனுப்பி விட்டுறது. அப்போ ஒரு பர்ஃபெக்ட் பிளாக் பாடினா இது ரெண்டுமே பண்ணக்கூடாது. எல்லா லைட் என்ன பண்ணணும்? அப்சர்வ் பண்ணி வைக்கணும். Consider the following statement about revolution of earth around the sun. Earth move with constant speed. Speed கான்ஸ்டன்டா இருக்குமா? பிளாக் பாடி டெலிட்டட் தானே சார்? எனக்கு தெரியலப்பா. சரியா? அதோட ஆன்சர் சொல்லிட்டு டெலிட்னா விட்டுருங்க. நல்லா பாரு, இந்த இடத்துல அப்போஜி, இந்த பாயிண்ட் பெரிஜின்னு இருக்குமா? சரியா? பக்கத்துல பெரிஜி, தூரத்துல இருக்கிறது அப்போஜியா? எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, எது பெரிஜி எது அப்போஜி? பக்கத்தில் இருக்கிறது பெரிஜி, தூரத்தில் இருக்கிறது அப்போஜின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா பி ஃபார் பக்கத்தில் இருக்குது, அதான் பெரிஜி. இல்லை நான் என்ன ஞாபகம் வச்சிருப்பேன், நான் ஏ ஃபார் ஏ வந்து பக்கத்தில் இருக்குது, பி வந்து தூரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்கதா கரெக்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ நல்லா பாரு, நம்மளுக்கே தெரியும் இங்கே பக்கத்தில் இருக்கப்ப அதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். இந்த டைமில் இதோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கும், ஆனால் இங்கே போகிறப்ப வெலாசிட்டி கம்மியாயிரும். அப்போ ஸ்பீடு கான்ஸ்டன்ட்டா? கிடையாது. ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டா? கிடையாது. ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட்டா? எஸ். சரியா? L is equal to mvr, இது கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஆனால் ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது, இதுவும் கான்ஸ்டன்ட் கிடையாது. The earth same area of space in the same amount of time no matter where. இங்கிலீஷை கொண்டு எடுத்து வச்சுட்டாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, எர்த்து அது பேர் என்ன, சேம் ஏரியா ஆஃப் ஸ்பேஸ் இன் சேம் அமௌண்ட் ஆஃப் எர்த் ஸ்வீப்ஸ், அந்த வார்த்தையை விட்டுட்டாங்க. சரியா? ஸ்வீப்ஸ் சேம் ஏரியா ஆஃப் ஸ்பேஸ். சரியா? சேம் ஏரியா ஸ்பேஸ்லாம் ஒன்று தானே. ஸ்வீப் சேம் ஏரியா இன் சேம் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ அதாவது ரெண்டாவதுல இது கரெக்டா இல்லையா? ஸோ இது கரெக்ட். ஸோ பெரிஜி வந்து பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? நாலாவது என்ன? எர்த் மூவ் வித் ஆங்குலர் ஆக்சிலேஷன். ஆக்சுவலாக கொஸ்டின்ல வந்து ஆங்குலர் ஆக்சிலேஷன் சேம் ஆங்குலர் ஆக்சிலேஷன் இருக்கணும். இது கரெக்ட். வெறும் ஆங்குலர் ஆக்சிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார், ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருந்தா அதுக்கு ஆங்குலர் ஆக்சிலேஷன் இருக்கணும். கரெக்டா இல்லையா? பட் சேம்னு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணல. ஸோ சேம் ஆங்குலர் ஆக்சிலேஷன் இல்லை, சேம் ஆங்குலர் மொமெண்டம்ல சுத்தம். இன்சைட் a uniform spherical shell. ஸ்பெரிக்கல் ஷெல்லு அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியே மட்டும்தான் இருக்கு, உள்ளுக்குள்ள எம்டி. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஜீரோவா இருக்குமா? இருக்காது. ஏன்? ஏன்னா உள்ளுக்குள்ளார ஃபீல்டு ஜீரோ ஆயிடுச்சுன்னா, ஃபீல்டு ஜீரோ என்ன? ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? -dv/dr. அப்போ இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் தான் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இந்த வேல்யூ ஜீரோ ஆயிருக்கு. அப்போ பொட்டன்ஷியல் உள்ளார ஜீரோவாக இருக்காது. ஈவன் நம்ம கிராஃப் ட்ரா பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராஃப் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஜீரோ, அடுத்து இப்படி குறையும். பொட்டன்ஷியல் கிராஃப் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட், அப்புறம் இப்படி குறையும்.
புரியுதா? இது எலக்ட்ரிக் ஃபீல்டு வர்சஸ் ஆர், இது பொட்டென்ஷியல் வர்சஸ் ஆர். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கான் அது தப்பு. அப்போ ஆல் ஆர் கரெக்டும் வராது, இதுவும் வரக்கூடாது. கிராவிடேஷனல் ஃபீல்டு ஜீரோவா? ஆமாம். அப்போ 2 இருக்குது இந்த ஆன்சர். ஏன்னா 3, 4 வந்து கரெக்டுன்னு அவனே சொல்லிட்டான். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் இஸ் சேம் எவ்ரிவேர். ஆமாம் கரெக்டு தான். கிராவிடேஷனல் ஃபீல்டு இஸ் சேம் எவ்ரிவேர். சேம் ஆப்ஷன் 2 தடவை கொடுத்து வச்சிருக்காங்க. சரியா? ஸோ உள்ளுக்குள்ளே சாரி ஃபீல்டு பொட்டென்ஷியல் இருக்கோ, ஸோ இந்த இடத்துல கரெக்டு தான். சரிங்களா? இது வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும், இதோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும். The disk of radius r with circular cavity of radius r is heated. ஒரு டிஸ்க் இருக்கு, இதில் ஒரு ஓட்டை இருக்கு, இது நீங்கள் சூடு பண்ணுறீங்க. சூடு பண்ணால் மெட்டல் என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ இதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகும். இவன் என்ன ஆவான்? அவனும் எக்ஸ்பேண்ட் ஆவான். அப்போ சின்ன ஆரும் பெரிய ஆறு 2 பேரும் என்ன ஆயிடுவாங்க? இன்க்ரீஸ் ஆவாங்க. பேசிக்காக நம்ம ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆவாங்க? எக்ஸ்பேன்ஷன். A rod of length L is fixed rigidly between 2 supports. The temperature of the rod is then increased by T. Which of the following statement is correct? Okay, with respect to Young's modulus கொடுத்திருக்கான். Young's modulus formula என்ன? வெயிட் பண்ண ஆப்ஷன் பார்த்துக்கிறேன். ஓகே, அவன் வெயிட்டை பற்றி பேசலை. ஸோ கரெக்டா? டெல்டா எல் பை எல். ஸோ இது வந்து ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து மிங்கிள் பண்ணுற ஒரு கொஸ்டின். இது நம்மளோட ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலா? நீங்கள் ஹீட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது. சாரி, காமா இல்லை, ஆல்ஃபா. ஓகேவா? இதுலேருந்துனா 1 by alpha delta t என்ன எழுதிக்கலாம்? L by delta L எழுதலாம். அப்போ இதை போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடு. வெயிட் பண்ண, அவன் என்ன கேட்டு வச்சிருக்கான்? அவன் ஸ்ட்ரெஸ்ஸு கேட்குறானா? ஓகே, அவன் இந்த வேல்யூ கேட்குறான். ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா தான் ஸ்ட்ரெஸ்ஸு தான் கேட்டிருக்கான் அவன். அப்போ யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் அப்பான் ஏரியா. இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? 1 by alpha delta t. அப்போ ஒர்க் அப்பான் ஏரியா, சரி ஒர்க்குன்ற பற்றிய வெயிட் அப்பான் ஏரியா இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் ஆல்ஃபா டெல்டா டி. ஸோ கம்ப்ரெசிவா? கம்ப்ரெஷன் நடக்காது. நோ ஸ்ட்ரெஸ் இஸ் இன்டியூஸ்டா. நீ யோசிச்சு பாரு, 2 ராடு வச்சிருக்கேன். 2 ராடு நீ ஹீட் பண்ணுற. ஹீட் பண்ண என்ன ஆகும்? எலாங்கேட் ஆகும். அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. கரெக்டாக இல்லையா? ஏன்னா அந்த இடத்துல ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. நோ ஸ்ட்ரெஸ்ன்றான். கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இவ்வளோ. புரியுதா? Heat required in converting 1 gram of ice at -5 degrees Celsius into steam at 110 degrees Celsius. இந்த கொஸ்டினோட ஐடியா கொடுக்குறேன், நீ சால்வ் பண்ணு. சரியா? அருமையான கொஸ்டின். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட யாரோ ஸ்டூடெண்ட் வந்து கேட்டாங்க. ஸோ அவங்க கான்செப்ட் கிளியராக இல்லை. நல்லா பாரு, -5 டிகிரி ஐஸ் என்னவாகும்? 0 டிகிரி ஐஸாக மாறும். 0 டிகிரி ஐஸ் வந்து 0 டிகிரி வாட்டராக மாறும். 0 டிகிரி வாட்டர் வந்து 100 டிகிரி வாட்டராக மாறும். 100 டிகிரி வாட்டர் வந்து 100 டிகிரி வேப்பராக மாறும். 100 டிகிரி வேப்பர் வந்து 110 டிகிரி வேப்பராக மாறணும். இதுதான் மொத்தமாக நடக்கிற ப்ராசஸ். டெம்பரேச்சர் சேஞ்ச் நடக்குதுன்னா எம்எஸ் டெல்டா டி. டெம்பரேச்சர் சேஞ்ச் நடக்குதுன்னா எம்எஸ் டெல்டா டி. டெம்பரேச்சர் சேஞ்ச் நடக்குதுன்னா எம்எஸ் டெல்டா டி. ஃபேஸ் சேஞ்ச் நடக்குதுன்னா எம் டைம்ஸ் எல். எம் டைம்ஸ் எல். ஓகே, இப்போ சப்ஸ்டியூஷன் மட்டும்தான். மாஸ் எவ்வளோ? 1 கிராம். ஐஸில் கன்வர்ஷன் நடக்குது. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் ஐஸ் என்ன? 0.5. எவ்வளோ டெம்பரேச்சர் சார் சேஞ்ச் ஆகுதுங்க? டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5 ப்ளஸ் மாஸ் வந்து 1. ஐஸோட லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் 80 ப்ளஸ் இங்கே எம்எஸ் டெல்டா டி. மாஸ் 1, ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி 1, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 100
ப்ளஸ் அங்கே வேப்பர் மாஸ் 1 இதோட வேல்யூ 540 ப்ளஸ் மாஸ் 1 இதோட வேல்யூ என்ன 1 0.5 தான். ஸோ மாஸ் வந்து 1/2 டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எவ்வளோ இங்கே 10. இது எல்லாத்தையும் கூட்டிடணும். ஓகேவா? கிராஃபிக் ரோஷின் காஸ்ட் ஃப்ரம் திஸ் கான்செப்ட். கிராஃபிக் நான் கிராஃப் வரைஞ்சி காட்டுறேன். ஓகேவா? இந்த இடத்துல வேல்யூ என்ன வருது 2.5 80 100 540 ப்ளஸ் 5. ஈவன் இது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லி வச்சிருப்பேன், ஞாபகம் இருக்கா? இதோட மொத்த வேல்யூ என்ன வரும் 720 வரும். அப்போ எவ்வளோ மாஸ் கொடுத்துருக்கோம் அந்த மாசால் மட்டும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். அப்போ 725 ப்ளஸ் 2 727.5. இதோட கிராஃப் எப்படி வரும்? இது 0 டிகிரி. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்க -5 டிகிரியில் ஐஸு. அப்போ -5 டிகிரி ஐஸை ஹீட் பண்ணுறீங்க, அது 0 டிகிரி ஐஸாக இருக்கும். அடுத்து ஃபேஸ் டிரான்சிஷன் நடக்குது. ஃபேஸ் டிரான்சிஷன் அப்போ டெம்பரேச்சர் மாறாது. சரியா? அடுத்து என்ன நடக்கும்? நான் 520 சொன்னேன், மாயண்டி வந்து என் நீட் ஸ்கோருன்றான். ஓகே, இது எனக்கு ஒரு நல்ல ட்ரிக், நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். சரியா? இந்த வேல்யூ 520 வரும் உங்கள் நீட் ஸ்கோர் மாதிரி. வெரி குட். அடுத்து என்ன ஆகுது 0 டிகிரி செல்சியஸ் 100 டிகிரி செல்சியஸாக மாறுது. அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச். அடுத்து ஃபேஸ் சேஞ்ச், திரும்பி டெம்பரேச்சர் சேஞ்ச். ஸோ இதுதான் இந்த கிராஃபு. There is no change in temperature during phase change. ஆமையா? ஏன்? ஏன்னா நான் கொடுக்குற எனர்ஜி என்ன ஆகுது? The energy supplied is used only to separate the molecule. சரியா? எல்லா மாலிக்யூலை செப்பரேட் பண்ணுது. சரியா? கேசியஸ் ஐஸ் வந்து வாட்டராக மாறுது, வாட்டர் வந்து வேப்பராக மாறுது. அப்போ எனர்ஜி வந்து என்ன பண்ணுது? அதோட இன்டர்னல் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுது, அதோட டெம்பரேச்சர் மாறாது. சரியா? இன்டர்னல் வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. இன்டர்னல் எனர்ஜி எப்போ சேஞ்ச் ஆகும்? டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ அது இல்லை. பேசிக்லி என்ன ஆகுது? ஃபேஸ் சேஞ்ச் அப்போ வந்து கொடுக்குற எனர்ஜி வந்து ஃபேஸ் டிரான்சிஷனுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர்த்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. ஸோ போத் ஆர் கரெக்ட். 2 mass M1 and M2 are released from rest. They move under the influence of gravitational force between them. They will collide at the location of center of mass. ஆமா. The acceleration of center of mass 0. ஆமா. ஏன்? ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை. இவங்க 2 பேர் வந்ததுக்கு காரணம் என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது வந்து ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸாக இந்த இவங்களுக்கு. ஏன்னா 2 பாடினால தானே அவங்க வராங்க. அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க? மோதிக்கிறாங்க. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுது? இன்டர்னல். ஏன்? ஏன்னா இந்த 2 பாடிக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் தானே. ஸோ அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ஒரு ராட் ஆஃப் லென்த் 1 மீட்டர், ஏரியா கொடுத்துட்டாங்க, கண்டக்டிவிட்டி கனெக்ட்ஸ் த 2 ரிசர்வாயர் ஆஃப் டெம்பரேச்சர் இவ்வளோ. அப்போ ரேட் ஆஃப் ஹீட் கேட்குறான். இதோட ஃபார்முலா என்ன? KA/L ΔT. கேயோட வேல்யூ என்ன? 100. ஏரியா என்ன? 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ 10 × 10⁻⁴. நான் அது 10 × போட்டேன். லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் என்ன? இதுலேருந்து இங்கே போகிறதுக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ சார் மாறுது? எனக்கு 30 தெரியுது. இப்போ நல்லா பாரு, 2 0 3 0 4 0. இந்த 4 0 இந்த 10⁻⁴ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் 3. புரியுதா? Match the column. Okay. Length is increased. வெயிட் பண்ணி, இந்த கொஸ்டின்ல ஒரு சில மிஸ்டேக் இருக்கு. நல்லா பாரு, லென்த்தை வந்து 4 டைம்ஸ் ஆக்குறீங்க. சரியா? அப்ப சேஞ்ச் இன் லென்த்தோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுது. ΔL is equal to force upon area length upon Young's modulus. இப்போ லென்த்தை 4 டைம்ஸ் ஆக்குனா என்னோட சேஞ்ச் இன் லென்த் என்ன ஆகும்? 4 டைம்ஸ் ஆகும். அப்போ ஏக்கு Q வரணும். ஏக்கு Q. இது 2 ஆன்சரே கிடையாது. பிக்கு ஆர்னு 2லுமே கொடுத்துட்டான். எப்படி சார்? நல்லா பாரு, ஏரியா 1/3 ஆகுது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏரியா கம்மியாச்சுன்னா சேஞ்ச் இன் லென்த் வந்து அதிகமாகணும். அப்போ 3 டைம்ஸ். ஆமாம்.
எம்மை குறைச்சா லென்த் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சிக்கு வந்து பி, சிக்கு வந்து பி இங்கே இருக்கு. புரியுதா? எம் பேசிக்கலி எங்கேருந்து வந்துச்சு? இந்த இடத்துல ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தியா, ஃபோர்ஸ் என்ன? மாஸ் இன்டு கிராவிட்டி. அப்போ எம் ரெடியூஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி டெல்டா எல்லும் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல எம் தான், எம் இன்டு ஜி தான் நம்மளுக்கு ஃபோர்ஸு. ஓகே, இந்த இடத்துல இந்த எக்ஸின் டயக்ராம் என்ன பண்ணுது? அப்போ நான் என்ன அர்த்தம்? கெமிஸ்ட்ரியில் வந்து ஏதோ ஒரு கொஸ்டினில் டயக்ராமே இல்லாமல் கொஸ்டின் இருக்குது. ஏன்னா அதோட டயக்ராம் இங்கே கிடக்குது. An object is gently released in water. Then which of the following statement is correct? அப்போ ஆப்ஜெக்ட் தண்ணியில் வைக்கிறீங்க, டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் கம்மியாக இருந்தால் அது சிங்க் ஆயிருன்றான். டென்சிட்டி கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? ஃப்ளோட் ஆகணும். The density of object is less than the water, the whole object is immersed in water. அப்படின்னா என்ன? திரும்பி உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். The density of object is more, density of the object அதிகமாக இருந்தால் கீழே போகும் with constant acceleration. இது தப்பு. கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் வரக்கூடாது, கீழே போகும். ஏன்னா டென்சிட்டி அதிகமானது கீழே போகும், ஆனால் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனில் போகுமா? போகாது. டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் மோர் தென் வாட்டர், இந்த ஆப்ஜெக்ட் அட்டைன் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆஃப்டர் சம் டைம். இதுதான் விஸ்காசிட்டி கான்செப்ட். சரியா? ஸோ சப்போஸ் டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? அது கீழே போகும். கீழே போகிறப்ப ஃபர்ஸ்ட் அதோட வேகம் கூடிக்கிட்டே போகும். அப்புறம் என்ன ஆகும்? ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறமேல அது ஒரு டெர்மினல் வெலாசிட்டி அட்டைன் பண்ணிடும். சரியா? ஸோ நோ ஆக்சிலரேஷன். அதோட வெலாசிட்டி என்ன ஆயிடும்? ஒரு கான்ஸ்டன்ட் ஆயிடும். மேலே இங்கே என்ன கொடுத்துருக்கணும்? சிங்குக்கு பதிலாக ஃப்ளோட்னு கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ இதோட பார்த்தோன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் ஓவர். தேங்க்யூ.